நான் சின்ன வயதில் இருக்கும்போது யாருடைய சொல் அல்லது யார் நடந்து கொண்ட விதம் யார் எங்களுக்கு கற்பித்தது எங்களுக்கு சிறப்பாய் அமைந்தது இன்று வரைக்கும் என்பதை தலைப்பாக்கினோம். சிறப்பு. வாருங்கள் என்று கேட்டு எல்லோருக்கும் மீண்டும் உற்சாக வணக்கம். இணைந்து கொள்வோமா? தர்ஜினி அவர்கள் இணைந்துட்டீங்களா? ரஜினி அவர்களும் சேர்ந்து படிக்க இருக்கும் மற்றவர்களையும் அழைத்து கொண்டு எழுத்துக்களில் எழுதாதவர்கள் வாய் மூலம் சொல்வதற்கு ஆயத்தமாகிக் கொள்ளுங்க என்று கேட்டுக்கொண்டு தொடங்குவோம். கேட்டபடி உங்கள் காலை அலுவலகம் யோகா குங்ஃபு எல்லாம் செய்யலாம். கேட்டபடி பெற்றோர் தெய்வத்தை தொடர்ந்து இளையோர் யோகா இருக்கிறது அரை மணித்தியாலம். அதை நீங்கள் திரையை மூடிவிட்டு வேண்டுமென்றால் கற்க ஆரம்பிக்கலாம். சரி, நன்றி. வெளியில போக வேண்டிய அவசியம். ஓ, மிக்க நன்றி. தொடர்வோம். தொடரக்கூடியவர் தொடருங்கள். நண்பர்களுக்கும் அறிய கொடுங்கள். நாங்கள் தொடர்ந்து கொள்வோம். உற்சாக வணக்கம் தர்ஜினி அவர்களே. இனிய காலை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருப்பது ஃபர்ஸ்ட் ஆடியோ பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது பெற்றோரே தெய்வம். இன்று 7ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 ஆவணி 22ஆம் நாள். சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு 2025. பன்மொழி கற்போம் தாய்மொழியில் வாழ்வோம் என்ற செப்டம்பர் மாதம் அதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் டிவி. இன்றைய குறள். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்ற திருக்குறளுக்கான விளக்கம். ஒருவன் நேற்று இருந்தான், அவனே இன்று இல்லை என்னும் பெருமையை இவ்வுலகம் உடைத்து என்ற விளக்கத்துடனும் இன்றைய பழமொழி உடையவன் பாரா வேலை ஒரு முழம் கட்டை என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைய வருகிறது பெற்றோரை தெய்வம். இன்றைய பெற்றோரை தெய்வத்திற்கான தலைப்பு மூத்தோரை மதித்தல், மரியாதை செய்தல், சொல் கேட்டல் போன்ற பண்புகளை வீட்டில் அதிகம் கற்றுத் தந்தவர் யார்? இன்றும் என் நினைவில் அதிகம் நிற்பவர் யார்? நன்றியோடு பெற்றோரை உயிர்ப்பிப்போம் என்ற தலைப்பினூடாக பலர் இணைந்து சிறப்பித்திருக்கிறீர்கள். எல்லோரையும் அன்புடன் வரவேற்றபடி என்னுடன் சேர்ந்து வாசிக்க காத்திருக்கும் அனைவரையும் அன்போடு அழைத்தபடியும் ஒவ்வொருவராக ஒவ்வொரு தலைப்பையும் ஒவ்வொருவர் எழுதிய வரிகளை நாங்கள் வாசித்து இந்த நேர பொழுதினை சிறப்பிப்போம் என்று கூறி உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைத்து ஆரம்பித்து வைக்கின்றார். முதலில் இணைந்து சிறப்பித்துக் கொள்கிறார் ஜெசி மணிவண்ணன் அவர்கள் நினைக்கிறேன். அவர்கள் நேரலையில் இருக்கிறபடியால் அவரை அந்த வரிகளை தரலாம். உற்சாகமான வணக்கம் ஜெசிகா, வாங்க உங்களுடைய வரிகளுடன். உற்சாகமான வணக்கம் பெற்றோரை தெய்வம். எனக்கு இன்னும் ஞாபகமாய் நற்பண்புகளை என் அப்பப்பா மற்றும் அம்மம்மா சொல்லி தந்தது. இவர்களுக்கு பிறகு அம்மா அப்பாவை சொல்லுவேன். அவர்களை என்றும் அன்போடு வணங்குகிறேன். ஜெசி மணிவண்ணன் அவர்கள். மிக்க நன்றி. முதல் வரிகளாக இணைத்து சிறப்பித்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. ஒரு கேள்வி, நீங்கள் மூத்த பெற்றோரோடு வாழவில்லையா? சின்ன வயதுல வாழ்ந்திருக்கு. அதான் அப்பப்பா அவர்களை தான் சொன்னீங்களா? சரி சரி. அதற்கு பிறகுதான் அம்மா அப்பான்னு சொன்னேன். ஆனா கூடுதலாக உங்களுக்கு இந்த குணத்தை உங்களுக்கு ஊக்குவித்தவர்கள் அம்மா அப்பாவா அல்லது மூத்த பெற்றோரா? இங்கதான் பிரச்சனை. மூத்த பெற்றோர் தான். சரி, நன்றி. அது எனக்கு இன்னமும் அந்த ஞாபகமா இருக்குது. இப்ப கதிரையில இருந்தால் இப்ப ஒருத்தர் வாராங்கன்னா எனக்கு அப்பப்பா சொல்லிருக்கிறாரு, வந்தா நீங்க எழும்ப வேணும், எழும்பித்தான் அவைய வாங்குவோம், அவையத்தான் இருக்கப்பட வேணும்னு சொல்லி நீங்க இருந்து கொண்டு அவைய வாங்குவோண்டு இதென்ன கூட அவர் இருந்து கொண்டு கதைக்க கூடாதுன்னு சொல்லுவார். அதை வந்தா அவைக்கு முதல் இடம் கொடுக்க வேணும். அந்த கதிரையை தர்ஜினி அவர்கள் தன் வீட்டில் நகைச்சுவை சொல்லியிருந்தார். அப்போ அவள் கதிரையில் இருந்தால் நாங்கள் நிலத்தில் இருக்கோம், அவள் நிலத்தில் இருந்தால் நாங்கள் நிலத்தை கட்டிகிட்டு இருக்கிறதான்னு சொல்லி கேட்டோம். நீதிக்கு விளங்கிச்சா? இது தர்ஜினி அவர்கள் போன கிழமை அதுக்கு முதற்கிழமை தன்னுடைய மகன் சரிதானே நான் சொல்றது? சரி, அப்படி கேட்டுக்கொள்வார்கள் என்றதே இல்லை. ஆனால் 15ஆவது தடவை இன்றைக்கு ஒரு கிழமைக்குள்ள உச்சரிக்கிறேன். இதை பல இடங்கள் இது சொல்லியிருக்கிறேன் திரும்ப திரும்ப. அருமையான சிந்தனை.
அவர் நிலத்தில் இருந்தா பெரியவர்கள், நாங்கள் நிலத்தை கிண்டிட்டா இருக்கிறோம். அது உண்மையா சொன்ன சொல் வரி வந்து போனா அது பெரிய தத்துவம். அது அது இதுக்குள்ள இது சும்மா பகுடி கதை என்று சொல்லலாம். இதுக்குள்ள விஷயம் இருக்குது. ஆகவே இளையவர்கள் பின்ன கடைசியில் கதைப்பார்கள். எதெல்லாம் முடிய வழியில் விட்டு போகிறது, தொப்பி போடுறது, தொப்பியை பிரட்டி வச்சுட்டு போகிறது, தலைக்கு சன்கிளாஸ் போடுறது, காலுக்கு மேலே கால் போட்டுருக்கிறது, ஆக்களுக்கு முன்னால் சாப்பிட்றது, இதெல்லாம் என்னன்றதை இந்த நூற்றாண்டில் நாங்கள் இளையவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். தயாராகி கொள்ளுங்க. நன்றி ஜெசி அவர்களே. நன்றி. வணக்கம். மிக்க நன்றி. அடுத்ததாக சின்ன வரியாக இருக்கிறபடியாக நிச்சயமாக ஒரு இளையவர் வாசிக்க காத்திருக்கலாம். நான் போட இல்லை, இன்னும் திரை போட இல்லை. நீங்க இன்னும் அடுத்ததை எடுங்க. நான் அதுக்குள்ள அபிராமிக்கு அனுப்பி இருக்கிறேன். சரி, அபிராமி வாசிக்கட்டுமா. மிக்க நன்றி ஜெசிகா. பெற்றோரை தெய்வம் எனக்கு இன்னும் ஞாபகமாய் நட்பண்புகளை என் அப்பப்பா மற்றும் நான் அனுப்பினேன். செல்வி ஆண்டி அனுப்பினேன். முதலாவது பெற்றோர் தெய்வம் எனக்கு மூத்த பெற்றோர்களின் அம்மாவின் தாய் மட்டும் தெரியும். ஆனால் அவரிடம் கற்றுக்கொண்டு ஞாபகம் இல்லை. அம்மா தான் எல்லாமே. செல்வி நித்யானந்தன் அவர்களே. மிக்க நன்றி அபிராமி, மிக்க நன்றி. தொடர்கிறார் செல்வி சர்வேஸ்வரி கதிரி தம்பி அவர்கள். யார் வாசிக்க காத்திருக்கிறீங்க? அல்லது நான் போடுங்க. நான் போட்டுறேன். திரையில வந்திருக்கும். இப்ப வரும் ஒரு 2 செகண்ட்ல பாருங்க. வரும் வரைக்கும் நான் அவருடைய வரிகளை கவனிக்கிறேன். வரவில்லையா இன்னும்? நன்றி. பெற்றோரே தெய்வம் எங்களுக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் பெத்தாச்சியுடன் 13 வயது வரையும் வாழ முடிந்தது. அதன் பின் அவவின் அற்புதமான புத்தி புகட்டிய நினைவுகளுடனே வாழ்ந்திருந்தோம். நிலத்தில் கொட்டாமல் சாப்பிடுவது, பக்கத்து வீட்டாருக்கு சாப்பாடு பகிர்வது, எச்சிக்கையால் எதனையும் தொடக்கூடாது, விருந்தினர்கள் வந்ததும் தண்ணீர் செம்பு கொடுப்பது, சாப்பிடுவார்களோ இல்லையோ வெற்றிலை தட்டை அவர்களுக்கு நீட்டுவது, குளித்ததும் கிணற்றடியில் சூரியனை பார்த்து கும்பிடுவது, இப்படியானவற்றை சொல்லி தந்தார். மச்சம் மாமிசம் சாப்பிடுபவர்கள் சாப்பிடக்கூடாதுன்னு எங்கள் அப்பா தான் சொல்லி தந்தார். அத்தா அன்னை மீதியானதை சொல்லி தந்தார்கள். அதனால்தான் இன்னுமாக மனநலத்துடன் வாழ முடிகிறது என்று இணைத்து சிறப்பித்திருக்கிறார் சர்வேஸ்வரி கதிரி தம்பி அவர்கள். மிக்க நன்றி. அவருக்கு நிறைய விடயங்கள் இவர்களுக்கு மிக முக்கியமாக படக்கூடிய விடயங்கள் உள்வாங்கினீர்கள் என்றால் உண்மைக்கும் அதை பற்றி பேசிக்கொள்ளலாம். நன்றி சர்வேஸ்வரி கதிரி தம்பி அவர்களுக்கு. ஒவ்வொன்றாக இணைத்திருந்த விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. தொடர்கிறார் ஜியா நடேசன் அவர்கள் வாசித்தளிக்க. இப்ப தெரிகிறதா திரை? சரி, அப்ப சர்வேஸ்வரி ஆண்டிக்கு அடுத்ததாக ஜெயன்கிருஷ்ண அவர்களின் வரிகள். பெற்றோர் தெய்வம் எனது தகப்பனார் தான் எல்லா விடயங்களிலும் கட்டுப்பாடு, படிப்பு விடயம், புத்திமதிகள், பெரியவர்களுடன் எப்படி பழகுவது, மரியாதை செய்வது, சில கட்டுப்பாடுகள் தந்து விடுவர். கொஞ்சம் பயம்தான். அம்மா பெண்கள் விடயத்தில் பல புத்தி மதிகள், பழக்க வழக்கங்கள் அவர்களின் நல் வழிகாட்டினபடியால் நாமும் கடைபிடித்தோம். முக்கியமாக பகிர்ந்து கொடுத்து உபசரத்தில் சிறப்பாக தந்தவர்கள் ஜெயநடிசன் அவர்களின் வரிகள். மிக்க நன்றி ஜெயன். இளையவர்கள் அந்த சின்ன சின்ன விடயங்களை கவனத்தில் எடுங்கோ, ஞாபகத்தில் போட்டு வச்சுக்கொள்ளுங்கோ. அதில் உங்களோட பங்கு என்னன்றதான் இறுதியில் கேட்கப்பட போகிறது. ஒவ்வொருத்தரும் சொல்வார் இல்லானே, பகிர்ந்து உண்பது, எழும்பி நிற்கிறது என்ற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் உள்வாங்கி கொண்டு வாங்கோ. நன்றி. மிக்க நன்றி. இன்றுதான் அவர் சின்ன வரிகளாக எழுதி தந்திருக்கிறார் நினைக்கிறேன். அவசரத்தில் எழுதியிருக்கிறார். அவரே ஒரு தகவலையும் அங்கே போட்டிருக்கிறார் என்று தான் பங்கு கொள்ள முடியாது என்பதையும் தந்து தொடர்கிறார் விஜி அவர்கள். பொன் விஜி அவர்கள் வாசித்தளிக்க இல்ல சில வேளை அவரே நேரலையில் இருந்தா கூட அவரையும் நடக்கும் போது நான் நினைக்கிறேன் அவருக்கு படிக்க முடியாது நினைக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிறார், நாளைக்கு இருக்கிறார் நினைப்பில். சரி, நான் வாசிக்கின்றேன். பொன் விஜி அவர்கள். பெற்றோரே தெய்வம். தாய் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை. சின்ன வயதில் எனது அம்மா விதித்த கட்டுப்பாடுகள் எனக்கு பிரத்யேகமாக தந்த உணவு, காலையில் கடவுள் வழிபாடு,
பாடசாலை படிப்பு இது போன்ற பல சமயங்களிலும் எனது தாயார் செய்த கடமைகளை இன்றும் ஒவ்வொரு இரவும் படுக்கப் போவதற்கு முன் அவர்களது நினைவாக இருவரது நிழல் படத்தின் முன் நின்று தினமும் சில நிமிடங்கள் எல்லாவற்றிற்கும் நன்றிகள் என்று சொல்லிவிட்டு படுப்பதை வழக்கமாக கொண்டு அவர்களது நினைவை தினமும் கொண்டாடுவேன். நன்றிகள். பொன் விஜய் அவர்கள். எத்தனை பேர் உங்களுடைய என்ன சாமி அறையண்டா சாமி பட இடத்துல உங்களுடைய மூத்த பெற்றோரையோ அல்லது உடலால் மறைந்த அம்மா அப்பாவின் படங்களை வைத்து வணங்குவது? என்னண்டா தங்கட சமயத்தை கொண்டு வரணும், தங்கட கடவுளை கொண்டு வரவனுக்காக சில சமய ஆதிவாசிகள் சொல்லி கொடுத்த ஒரு தவறான கருத்து, பெற்றோருடைய படங்களை சாமிக்கு ஒப்பாக வைக்கக்கூடாதுன்னு. சிந்திச்சு பார்த்தா இவ்வளவு முட்டாள்தனமான கதை. இவங்க தங்கட இயக்கத்தை வளர்க்குறதுக்கு இவங்க செய்து கொண்ட விளையாட்டு தான் இது. சிலருடைய கை உயர ஒரு விஷயத்தை நீங்க தொட்டிருக்கிறீங்க மோண்டா, நானும் அதை ஒப்புக்கொள்ளும். உண்மையும் பெற்றவர்கள் தெய்வமாக நாங்கள் ஏன் சாமி அறையில வைக்க கூடாதுன்ற ஒரு கேள்வி என்னட்ட பல நாட்களும் எழுந்தது. ஆனா நான் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் என் வரவேற்பறையில் தான் இருக்கின்றார்கள். என்னுடைய அவங்களை உப்பும் நான் பார்க்கணும் போலே ஒரு உணர்வு இருக்கும். அப்ப நான் உப்பும் பார்க்கிறேன்டா சாமி அறைக்கு நான் ஓடி போக முடியாது. ஆகவே நான் வரவேற்பறையில தான் என் தெய்வங்களை நான் வச்சிருக்கிறேன். அது எப்பவுமே எனக்கு நான் சில வேளையில வீட்டுக்கு யாரும் இருக்கமாட்டா நான் போட்டு தனியத்தான் விட்ட வெளியில போறேன். வேலையை போற நேரங்கள்ல நான் கூடுதலாக நான் தனியே இருந்து நான் தனியத்தான் போவேன் வீட்டுக்கு மற்ற வேலை முன்ன. அப்ப கூட நான் அம்மாவையும் பார்த்துட்டு சரி இருங்கோ போட்டு வாரேன். நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ தெரியல, அப்படி ஒரு உணர்வு அவர்கள் என்னோட இருக்கின்றார்கள், என்னுடன் பயணிக்கின்றார்கள். ஒவ்வொரு விடயத்திலே பலர் கேட்டு இருக்கின்றார்கள், ஏன் நீங்க சாமி அறையில தானே வைக்கணும். சாமி அறையில வைக்க விருப்பம் தான், ஆனா வரவேற்பறையில் தான் உப்பவும் நான் பார்த்துக் கொள்வேன் அவர்களே. இல்லை அது சரி, வரவேற்பறையில் வச்சுக்கிறது சிறப்பு. ஏன் சாமிகளுக்கு ஒப்பாக இப்போ உங்களில் எங்களில் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த இரத்தத்தின் உற்பத்தி எங்கேருந்து, இந்த கலங்கள் எங்கேருந்து உற்பத்தியானது, இந்த உள்ளுறுப்புகள் எங்கேருந்து வந்தது, இந்த மூளை எங்கேருந்து வந்தது, கருவெளி எங்கேருந்து வந்தது, இதயம் எங்கேருந்து வந்தது, எங்கு பிறந்தது, இந்த வீரம் எங்கேருந்து வந்தது, இந்த வீரம். ஓ அது ஒருவேளை கணவன் தந்திருக்கலாம், தெரியாது. இல்ல நான் சொல்றேன், எங்கட உடல் எங்கட உடல் இயக்கம் கையாடியா இருங்கோ 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 இது ஒரு உணர்வை தந்தது என்னப்பா. கன்னடத்துல கோழைகளாக வளர்த்து பிற அடி வாங்க வைத்தார்கள் அம்மாக்கள். அங்கே போகாத, இங்கே கதைக்காத, இது இந்த இடத்துல வராத, தனியே நிற்காத, அப்படி சொல்லி கோழைகளாக்கி அடி வாங்கின கதையில் பிறகு திருமணமாகி மனைவியோ கணவனோ இல்லை அப்படி இருக்கக்கூடாது, அல்ல பிள்ளைகள் அப்பா அம்மா அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த எங்களோட உடல் எப்படி உற்பத்தியானது, எந்த கடையில் எந்த ஹாஸ்பிட்டலில் இருந்துமே ரத்தம் எடுத்து போட்டவியல் உடம்புக்கு, எங்கே இந்த குடல் எல்லாம் வாங்கிட்டு வந்தவியல், எந்த கடையில் நரம்பு தொகுதியெல்லாம் வாங்கி வச்சவியல். இப்போ தர்ஜினி நான் திடமாக நம்பி ஒரு கதை சொல்கிறேன். தர்ஜினி அவர்கள் உட்பட்டோர்கள் இந்த ஆன்மீக பாலம் போன்ற நிகழ்ச்சிகள் இது போன்ற வேறு கோயில்களில் இந்த கதை கேட்டிருப்பார்கள். சாமி படத்தை அறையில் அம்மா அப்பாவோட படம், இறந்தவரோட படம் வைக்கக்கூடாதுண்டு. அது நான் ஒரு வார்த்தையில் முடித்தேன். வட்டி கட்டின முட்டாள்களுடைய இயக்கம் வளர்க்குறதுக்கான கதை தான் அது. வடிவாக யோசித்தோம்னா இது திருப்பி யோசிங்கோ, இவ்வளவையும் யார் தந்தது? எங்களோட உடலை அது எங்களோட உடலுக்குள்ளே போய் ஜீபூம்பா போயிருந்து உருவாக்கினா அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் கண்ணால் கண்ட சாட்சி என்னுடைய அம்மாவினுடைய உடலில் இருந்து தான் என்னுடைய உடல் உருவானது. நான் வீரம் என்றதுக்கு ஏன் அதை மறுத்து சொன்னார்ன்ற, கன்னடத்தில் பிள்ளைகள் கோழையாகிறதுக்கு அம்மா காரணம். ஆனால் அது பண்புகள், அது இல்லாமல் ஆட்டிடியூட்ஸ் இல்லையா. ஆனால் உடல் எப்படி இயங்குது, மூச்சு எடுக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு உங்களோட சின்ன வயசில் யார் கற்றுத்தது, யார் டீச் பண்ணினது, எப்படி உடம்பு பெருட்டுன்னு யார் சொல்லி தந்தது, எப்படி டீப்போவையோ செட்டியோ பிடிச்சோடும் முதல் ஆள் எழும்பி காலம் அடக்கி எழும்பி நின்று கைதட்டினது யார் சொல்லி தந்தது? இயற்கை. யாரும் சொல்லி கொடுக்குறதில்ல. சாப்பிட்றது என் கன்னத்தில் சாப்பிடல, காதுக்குள்ளே சாப்பிடல. ஒரு பிள்ளை வாயத்தான் வைக்குது, பிறந்த குழந்தை. யார் சொல்லி கொடுத்தது, எங்கேருந்து வந்தது?
அதனால் இந்த இயக்கம் சமயங்கள் இவையெல்லாம் கொம்பனி நடத்துகிறார்கள். அவைகளுக்கு தங்கட கொம்பனியை பெருசாக்கணும். கேளுங்க, ஆனால் சிந்தனையில் கொண்டு வந்துட்டு பிறகு பண்ணுவாங்க. சாமி அறையில் படமே இருக்க தேவையில்லை. பொறுத்த வரைக்கும் ஒரு தீபம் இருந்தால் போதும், ஒரு விளக்கு இருந்தால் போதும். அது ஐம்பூதங்களில் பிரதானமான ஒன்று, நெருப்பு. சரியா? காற்று ஏற்கனவே வீசுது, ஆகாயம் இருக்குது, தண்ணீரும் வைக்கலாம். ஒரு விளக்கும் ஒரு குவளையில் தண்ணீரும் வைத்தாலே அங்கு தெய்வம் அல்ல, எல்லா தெய்வங்களும் அம்மா அப்பாக்கள் உட்பட அத்தனை பேரும் அதுக்குள்ளே இருப்பார்கள். இது என்னுடைய பயிர்வு, நீங்கள் கேட்கணும் வண்டியில். நான் ஒரு இயக்கம் வழக்கையில், எனக்கு எந்த சமயமும் கிடையாது. ஆனால் இவர் சொன்ன மாதிரி, சுவாதினன் சொன்ன மாதிரி, என் நெற்றியில் திருநூறு இல்லாமல் நீங்கள் சந்திக்கிற சந்தர்ப்பத்தில் அம்மாவை நினைக்காமல் இருந்திருப்பேன். ஒரு வேளை என்னை மறந்து எப்போவுமே அணுகிற போது அதை வீட்டில் வழிவிட, அதையும் கண்ணாடியில் பார்த்து தரீங்க. நான் டிவிக்கு வரைக்கலாம் மட்டும்தான் அதை செய்கிறேன். நான் மற்றபடி ஒன்றும் செய்கிறதில்லை என்கிறதை போகுது. எங்கேயோ ஒரு இடத்துல நாங்கள் எங்களோட உணர்வுக்கு நன்றியாக அதைத்தான் பொன் விஜய் அவர்கள் சொன்னார். அது இறுதி வார்த்தை எப்படி போனது? அவர்களது நினைவை தினமும் கொண்டாடுவேன். மற்றது அவர்கள் இருவரது நிழல் படத்தில் முன்னிட்டு தினமும் சில நிமிடங்கள் எல்லாவற்றுக்கும் நன்றி என்று சொல்வேன் என்று அதில் இருந்தான் சொன்னேன். நன்றி, தொடர்வோம். மிக்க நன்றி. தரணியா கையெழுத்துறீங்க, தரணியா வாசிக்க தயாரா இருக்கிறீங்க நினைக்கிறேன். அபிராமி தரணியாவுக்கு ஷேரிங் ஸ்டாப் ஆயிட்டு நன்றி. தொடர்ந்து சாந்தினி திரியரங்கன் அவர்களுடைய வரிகள் தான் தரணிக்கா. நன்றி. மாமா இன்னும் இல்லை, இது போயிட்டுது, ஷேரிங் ஆப்ஷன் போயிட்டுது. ஒரு வினாடி தாங்க ஏன் தண்டவாளன்னு தெரியுது பார். இப்போ ஒரு சொட்டு நேரத்தில் தெரிய வரும். திருப்பி போட்ஸ் சார் இனி வர ஆரம்பிக்குது. வந்தவுடன் கூ என்று சத்தம் போடுங்க. வந்துட்டு யாருடைய வரி அடுத்ததாக? சரி, இந்த திரையில் இருக்குதா? இனிய வணக்கம். பெற்றோரை தெய்வம் சாந்தினி துரையரங்கன் அவர்கள். எங்கள் வீட்டில் அப்பா மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தவர். மற்றவர்களை மாற்றிட்டால் உண்மை ஒழுக்கம் என்பவற்றில் கண்டிப்பானவர். அப்பாவிடம் பழகிய பழக்கங்களை இப்பொழுது வரை வழி நடத்துகின்றன. சில செயல்கள் செய்யும் போது அப்பாவின் நினைவு மனக்கண் வண்டிடுமே. நன்றி அப்பா. ஒரு மாதம் தமிழ் பக்கம் இல்லையா விடுமுறைக்குள்ள? சரி, திருப்பி பிக்கப் பண்ணுவோம். இருந்தாலும் கட்டிக்காரி வாழ்த்துக்களம்மா. நன்றி நன்றி. அட திடீரென்று கொடுத்த உடனே முதல் தடவையாக பார்க்குற போது தடங்கள் வரும், அது ஓகே. ஆனால் கூட எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ண தொடங்குவோம் எல்லாரும். நன்றி நன்றி. அது சாந்தினி அவர்களது அப்பாவின் பக்கம் தான் கூடுதலாக தனக்கு இன்றைக்கு வழி நடத்துது தன் வாழ்க்கையை என்று சொல்லியிருந்தார். மிக்க நன்றி அவர்களுடைய வரிகளுக்கு. இந்த வரிகளை நகுல் தான் வாசிப்பார். நான் படிக்க வேண்டாம், பெருசாக இருக்குது. வஜிதா அவர்களுடைய. வஜிதா முகமது அவர்கள் நெதர்லாந்திலிருந்து. எங்கள் வீட்டில் 2 பாட்டிமாரும் இருந்தார்கள். இருவரும் கண்ணுக்குள்ள விளக்கெண்ணெய் ஊற்றி வைத்தது போல் பார்த்து பார்த்து நல்ல பண்புகளை சொல்லித் தருவார்கள். இவர்கள் காவல்துறை போல் கண்டிப்போடு இருந்தபடியால் எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் எங்கள் வாப்பா தங்கம் எவ்வளவு அழகாக கற்றுத்தந்தார். வாப்பா தங்கம், எங்கள் வீட்டு வாப்பா என்பது அப்பா, எங்கள் வீட்டுக்கு உதவி கேட்டு யாரும் வந்தால் உணவு உடை பணம் எப்படி எங்களிடம் தந்து கொடுக்க சொல்லி ஏன் எதற்கு என்பதையும் தெளிவுபடுத்துவார்கள்.
நாங்களும் செய்ய வேண்டும் என்பார். நன்றி சொல்வது, மன்னிப்பு கேட்பது, வாய்ப்பேச முடியாத நாய், பூனை, கால்நடைகள், உயிரினங்களுடன் பாசமாய் இருப்பது, களவு, பொய், இப்படி தினமும் எங்களுடன் இருந்து நேரம் ஒதுக்கி சொல்லி தந்தார். ஆனால் எங்கள் உம்மா மறுபக்கம் கல்யாணம் முடிச்சு போற வீட்டில் அந்த புதிய உறவுகளுடன் கணவருடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சண்டை சச்சரவு வந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என பாடம் எடுப்பா. சொல்லப்போனால் எங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் சொல்லி தந்தார்கள். எனது அக்கா அண்ணாவும் தான். அருமையான தருணம் அது, ஆளுமையான வயதுந்தான். நன்றி வஜிதா முகமது அவர்கள். இதை அவர் தங்களோட குடும்ப வாட்ஸ்அப் குரூப்பில் போட போகிறார். அதனால எல்லாரையும் சமாளித்து கொண்டார். ஆனால் நாங்கள் ஒருவரை தான் நினைவுக்குள்ள கொண்டு வர சொன்னோம். அப்படி என்றால் வஜிதா அவருடைய பார்வையில யாரை கொண்டு வந்திருக்கிறார்? எல்லாரையும் இல்லை முக்கியமாக சொன்னது அப்பாவைத்தான். ஆனால் அவர் எல்லாரையும் கொஞ்சம் அம்மா, அப்புறம் அண்ணா, தங்கமார் என்ற மாதிரி முடிச்சிட்டார். பிறகு அப்பா தான் நிறைய பொது விஷயங்களை சொல்லி சொன்னார். இப்போ போகிற இடத்துல எப்படி வாழணுமென்று சொல்லி எங்களோட ஆம்பளை பிள்ளைகளுக்கு எந்த அம்மாவாவது அறிவுரை சொன்னது உலகத்தில் கேள்விப்பட்டுக்கிறீங்களே? யோசிங்க. போகிற இடத்துல நீங்கள் எப்படி, அதாவது போகிறேன்னா கல்யாணம் கட்டி போகிற குடும்பங்களில் நீங்கள் எப்படி இருக்கணுமென்று ஆம்பளை பிள்ளைகளுக்கு அம்மா மாதிரி அட்வைஸ் பண்ணினதை எப்போவாவது கேட்டிருக்கிறீங்களா? என்ன சொல்றவா? உதாரணமா கேட்கிறேன். ஒரு பெண்ணுக்கு சொல்றதையா ஆணுக்கு சொல்றதையா கூடவாக அம்மாக்கள் சொல்லுவார்? எங்க வீட்டுல அண்ணாக்கு தான் கூட சொல்றது. அண்ணாக்கு தான் வயசு வந்து. இது கொஞ்சம் ஆராயப்பட வேண்டியது. அப்படி இருந்தா இல்லை, அப்படி இருந்தால் இது உலகத்தில் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு அனுப்ப வேண்டிய கதை. மற்றும்படி பொம்பளை பிள்ளைகளுக்குத்தான் அம்மாக்கள் சொல்லுவார்கள் போகிற வீடுகளில் எப்படி அனுசரித்து போகணுமென்று. ஒரு பிற்போக்குவாதத்தை முதலில் சொல்லி கொடுக்குற முதல் எதிரியே அம்மா தான். போகிற வீட்டில் என்ன நடக்குது? போகிற வீட்டில் என்னது, 2 பேரும் சேர்ந்து உழைச்சி தான் மோகேஜில் வீடு வாங்குறீங்க, ரெண்ட் கட்டுறீங்க, சரிக்கு சமனா வேலைக்கு போகிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. என்ன பெண்ணுக்கு மட்டும் அட்வைஸ்? நீதினி விட்டு மாறி நடந்திருக்கு. சொல்லணும், எங்க வீட்டுல வந்து அப்பா எனக்கு கூட அட்வைஸ் சொல்றது, அம்மா வந்து அண்ணாக்கு. அம்மா என்னன்னு சொல்லி வேற, நீ உண்ட மனைவியை வந்து மதிக்கணும், சமமாக இதண்டோணும், அறுவாசி நாள் நீ சமைக்கணும், வீட்டு வேலையெல்லாம் அறுவாசி நாள் நீ பொறுப்பெடுக்கணும், அப்படியெல்லாம் சொல்லுவாங்களா? அப்படி சொல்லி சொல்லி அண்ணா இப்ப அண்ணா வேலைக்கு போறேன்னா அண்ணா அவருக்கே சமைச்சு கொண்டு போவார். இல்ல போற வீட்டுல அண்ணா தெரியும். அப்ப உங்களுடைய அம்மாவை நாங்கள் ஒருக்கா பயணம் பயிர் நிகழ்ச்சியில வந்து இன்டர்வியூ பண்ண போறோம். அது எப்படி தொடங்கினதுன்னா, நாங்க அதுக்கு முதலும் தொடங்கினது. ஆனா எல்லாம் கற்றுக் கொடுக்க வந்து நாங்க போன வருஷம் இலங்கைக்கு போனாங்க தானே. அப்ப அண்ணா தனியா போட்டு 1 மாதம் அப்ப சொன்னது இப்படி எல்லாம் இருக்க வேணும். அது விளங்கிட்டு அதுக்கு முதலே தொடங்கினது. இல்ல அது வேற, போற வீடுன்றது வேற. என்ன கல்யாணம் கட்டி நீங்க தனியா போறதுன்றது அதையும் சொல்றவர. பரவாயில்லையே, சுகமா பொம்பளை கிடைச்சிடும் அண்ணாக்கு. ஏனெண்டா உதுலதான் கணக்க பிரச்சனை. பொம்பளையில் வேணாமன்றது ஆம்பளையில. அவருக்கு ஆளுக்கு மேலே காலை போட்டு டிவி பார்ப்பாரு. நான் வந்து பணிவிட செய்யணுமா, டீ ஊற்றி கொடுத்து சாக்ஸ் எல்லாம் மடித்து வச்சு அவருக்கு சாப்பாடு பிளேட்டில் போட்டு, சாப்பாட்டை பிளேட்டை கூட சிட்டிலாம் வைப்பாராம். எங்களுக்கு அந்த பிள்ளை சொல்லிடுவேன், எனக்கு வேணாம் இவற்றை கதையும் ஆடுமென்று சொல்லி. சரி, எனவே இது சிந்தனைக்காக சிவாஜினி அவர்கள் ஓடி வந்து சொன்னார், பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் சொல்கிறோம், ஆம்பளை பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் இல்லையண்டு. நான் சொன்னதை நீங்க சவராக விளங்கி கொண்டிருக்கோம். ஆம்பளை பிள்ளைகளுக்கு தான் சொல்லி வளர்க்கிறோம். ஆம்பளை பிள்ளை தான் மெயின். பொம்பளை பிள்ளைய விட ஆம்பளை பிள்ளை தான் நான் மெயினா சொல்லி வளர்க்கிறேன். பொம்பளை பிள்ளைகள் வந்து சொல்லாமலே எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொடுப்பார்கள். இது ஒரு இதாவுக்குள்ள போற தலைப்பு எழுதி வைங்க. இல்ல நான் சொல்லுவேன், வார பெண்ணுக்கு அவனை கஷ்டப்படுத்தாதீங்க, இப்பவே அம்மாட்டே எல்லாம் கற்றுக்கொண்டு போ. இல்ல கற்றுக்கொண்டல்ல, அது எல்லாரும் கற்றுக்கொள்ளத்தான் வேணும்.
இப்போ கணவன் சமைக்கலைன்னா இருமண்டு போட்டு தான் தனியே சமைச்சு சாப்பிட்டு போகணும் ஒரு பெண். மனைவி சமைக்கலை என்றால் தான் தனியை சமைச்சு நீ டிவியை பாருமெண்டு தான் தனக்கு மட்டும் முட்டை பொரியலும் குழம்பும் வச்சு தான் மட்டும் சாப்பிட்டுட்டு சட்டியை கவுட்டு வச்சுட்டு ஆண் போகணும். அது அல்ல, எல்லாரும் எல்லாம் பழகி இருக்கணும். ஆனால் போகிற இடத்துல எப்படி நடக்கிறது, எப்படி அனுசரிக்கிறதுன்றதை பெண்ணுக்கு சொல்லிவினோமா ஆணுக்கு சொல்லிவினோமா, தப்பு தப்பா பிறந்த வீட்டிலே எப்படி இருக்கிறோமோ அதுதான் புகுந்த வீடும். பேர் என்ன போற இடம் மாற இடம் நின்ற இடம் எல்லாம் ஒண்ணுதான். தரணிக்கா என்ன சொல்றீங்கம்மா சிவாஜினி ஆண்டி இந்த கதைக்கு? நான் சொல்வேன், யாரு குழப்படி கூட வீட்டுல அவருக்கு சொல்லுறது. குழப்படிக்கும் போற வீட்டுல போய் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யறதுக்கும் என்ன சம்பந்தம்? அம்மா கூட இல்ல, நீங்க சொல்றது அட்வைஸ் கிடையாது. இது வந்து நீங்க கல்யாணம் கட்டி தனியா வாழ போறீங்க. அப்போ அங்கே போய் இப்படி நடக்கணும், குனிஞ்ச தலை நிமிரக்கூடாது, வீட்டில் ஆம்பளைகள் வந்தால் நீங்கள் தான் எல்லாம் சர்வ் பண்ணணும், அவங்க சாப்பிட்டதுக்கு பிறகு தான் நீங்கள் சாப்பிடணும், அவங்க பிளேட் கழுவி வைக்காட்டிலும் நீங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் தான் இன்சார்ஜ் வீட்டுக்கு என்று ஆம்பளைக்கா பொம்பளைக்கா கூட சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ உங்களோட சொந்தக்காராக்கள் வந்தால் இப்படி நடக்கணும். இப்போ எந்த சிவாஜினியோ அல்லது ரஜினியோ வேறு யார் நீதினின்ற குடும்பத்தில் நீங்கள் விசிட்டர்ஸ் வந்தால் நீங்கள் உங்களோட மனைவி எழும்பி போய் டீ போடும் வரைக்கும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. அப்பன் யார் விசிட்டர் உங்களோட வீட்டு பக்கம் வந்தானே அவங்களோட வீட்டு பக்கம் வந்தானே வாங்குவோன்னு சொல்லி ஓடி போய் வரவேற்றி இருங்கோ, மனைவிட்ட சொல்லணும் இருந்த கதையுங்கோ நான் டீ போட்டுட்டு வரேன் என்று சொல்லி இதெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்களா, அல்லது யாருக்கு செய்யணும் சொல்லுவேன்? இதெல்லாம் நல்ல கதை. நீங்கள் நான் வேறு ஒரு கிரகத்தில் இருக்கிறேன் அல்லது நீங்கள் வேறு ஒரு கிரகத்தில் இருக்கிறீங்கன்னா நான் நினைக்கிறேன். இது நான் சொன்னேன் தெரியுமா, நேற்று எங்கிட்ட வீட்டை நடந்த கதை வந்து கீழே பாரடியில தான் பால் பெட்டியை வேண்டிட்டு வந்து போக வரும்போது தினா நீங்க போய் பால் வேண்டியது கீழே போய் எடுத்து தூக்கிட்டு வாங்க அந்த பால் பெட்டின்னு சொன்னேன். அப்ப தினா சரி 2 பால் பெட்டியை மட்டும் கையில தூக்கிட்டு வந்தேன். ஆனா நான் எதிர்பார்த்தது முழு பெட்டியும் தூக்கிட்டு வருவாருன்னு சொல்லி அப்ப எடுத்துட்டு வரையில அப்படியே எடுத்துட்டு வீட்டுல சத்மநாதர்களும் நின்றார். அப்ப நான் சொன்னேன், நீங்க எல்லாம் இப்ப நல்ல வேலை இல்லாம இருக்கிறீங்க, போற இடத்துல நிறைய வேலை செய்ய போறீங்க போல எனக்குன்னு சொன்னேன். அப்போ உடனே சத்மநாதர்கள் சொன்னார், அதண்டா உண்மைதான், ஏனண்டா தான் அம்மா நிறைய வேலை சொல்றான்னு தானா வெளிநாட்டுக்கு ஓடி வந்தார், இப்ப எல்லா வேலையும் வீட்டுல செய்யறாருன்னா அது அப்படியோன்னு சொல்லி புது கதையா இருக்குன்னு கேட்டார். அது மாதிரி இங்க வேலை செய்யாம இருக்கிறவ போற இடத்துல போய் வேலை செய்யத்தான் போயிடும்ன்றது எனக்கு புரிந்து வந்தது. திடீரோ சரி தினாவோ சரி வேலை வேண்டுவார்களே தவிர வேலை செய்து தரமாட்டேன். அப்பதான் சொல்றது நீங்க போற இடத்துல நிறைய வேலை செய்ய போறீங்க போல இருக்குன்னு சொல்லிக்கோங்க. இல்ல, இது வேலை கடமைகள் வீடு திருத்துறது அதுகள் இல்லை, இது வந்து மற்றவர்களுக்கு எப்படி அனுசரித்து போகிறது என்றது அந்த மரியாதை என்ற சொல்லுக்குள்ளே வருது. எங்களுக்கு பிடிக்காதவர்கள் வந்தாலும் அப்படி கண்ணாடியில் அங்காள பார்த்து ஒரு சிரிக்கிற மாதிரி நடித்து போட்டு வாங்கோ உங்களைத்தான் பார்த்துட்டே நடிக்கிறது. ஆனால் மனசு குறை இருக்கும். சரியா, கருநீரமாக டீயே கேட்க மாட்டேன், தண்ணி தரட்டோ டீ தரட்டோன்னு கேட்க மாட்டார்கள். விருந்தினர் அங்கே தூரத்துக்கு வந்து இப்படா டீ கேட்பேன் வீட்டை ஏதாவது கேட்க கஷ்டமாக இருக்குமென்று பார்த்து கொண்டே இருப்போம். என்ன அப்போ பார்த்தா உள்ளுக்கு மனதில் சரிப்பு வந்தவில் இருக்கட்டும் கொஞ்சம் காய போட்டு டீயை கொடுப்போம். சரியா, அது நிறைய இடத்துல நடக்கிறது. சில பேர் சும்மா கேட்பினோம். இப்போ ஒரு உறவை அடிக்கடி வீட்டில் காய்ப்போம், பாம்பு உறவு தான். வீட்டுக்கு கிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு பிஸியாக இருப்பீர்கள், என்ன இங்கால பக்கம் வர மாட்டியல் என்னன்னு தான் கதை தொடங்குவார். சர்ச்சையில் இல்லை வாரம் வந்து போனால் 2 மணி ஆச்சு, சாப்பிட்டு டீயும் குடிச்சிருப்பீங்க, பிறகு வேணுமெண்டா கேளுங்கொண்டு தானே தொடங்கிடுவார். இப்போ வருஷங்களாம் அந்த வீட்டு பக்கம் அந்த கிராம பக்கமே போகிறதில்லை நாங்கள், ஏன்னா மரியாதை பலமாக இருக்குது எங்களுக்குண்டு. இப்போவும் எங்களுடைய உறவு தான். சரியா, அப்படி இருக்கிறோம் நாங்கள். நிச்சயம் யாருக்கு அளவு பொருத்தி போட்டுக்கொள்ளுங்க தோப்பியை. ஆனால் உண்மையிலே அந்த பெரியோர்களை மட்டுமல்ல விருந்தினரை உபசரிக்கிற பழக்கம்னா கதவை தட்டி அப்போ என்ன அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டா வீட்டை வாரது, படலையை திறந்தாலே ஓடி போய் வாங்கோ இப்போ அதுங்களை நினச்சிங்கள் வாங்கோ வந்தோம் உடனே செம்பில் தண்ணி கொடுப்பார்கள். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் மோர் கொடுப்பார்கள், மோர் தரட்டா உப்பு போடணுமா போடக்கூடாதா என்று சொல்வார். அதுக்கு முன்னம் இன்னும் ஒரு பழக்கம் இந்தியாவிலிருந்து வந்தது. வந்த உடனே குங்கும பொட்டை வச்சுட்டு கற்கண்டொண்ட வாய்க்கில் போட்டுட்டு வாங்க உள்ளுக்கண்டு கூப்பிடுவார்கள். இதெல்லாம் எங்களோட வீட்டில் நடக்குதா? இல்லை, எங்களுக்கு அந்த பழக்கம் அது போயிட்டுது, அது இல்லாமல் போயிட்டு. ஆனால் வந்தவியலுக்கு செம்பில் தண்ணி வேணும்
தண்ணி வேணுமென்று கேட்க மாட்டேன், வந்து தருவினோம் தண்ணி. வெயிலுக்கு அழகாக வந்திருப்பீங்க. இப்போ ஏதாவது செய்கிறோமோ தண்ணி கேட்குறோமோ வந்தோடனே. சில வீடுகளில் டீ கேட்போம், டீயா கோப்பியா, இப்போ வாப்பரகா, சீனியா சீனி இல்லாமலா, இப்படி 1000 கேள்வி இல்லையா? தரணிக்காக சிரிப்பு வருது, நிறைய கேட்டிருக்கிறோம் அந்த வீட்டில் என்ற மாதிரி. இல்லை, அதுதான் ஒரு கனம் பண்ணுறது. இது மூத்தோர்கள் இல்லை, இன்றைக்கு தலைப்பு மூத்தோர்களை. ஆனால் ஒரு மரியாதை பண்பு எப்படி செய்கிறது என்றதை அம்மாக்கள் பொதுவாக ஈழத்து அம்மாக்கள் பொம்பளை பிள்ளைகளுக்குத்தான் சொல்லுகிறார்கள். ஈழத்தல்லது இந்திய அம்மாக்களும் அப்படித்தான் நினைக்கிறேன். பார்ப்போம், கொஞ்ச நாள் கழிச்சு பார்ப்போம் இதை பற்றி திருப்பி இருக்கா. நான் இன்னைக்கு தரணியா சிரிச்சது இப்ப எல்லாம் நீதினி இப்ப எங்கட வீட்டை வந்துட்டாருண்டா, நீதினி டீ குடிப்பீங்களான்னு. நீதினி சின்ன கப்பில தரவா பெரிய கப்பிலையா, பிரவுன் சுகர் போடவா? நீதினி சொல்றா எனக்கு வேண்டாம், இல்ல கொஞ்சம் டார்க்காவா லைட்டாவா அதெல்லாம் கேட்க நீதினி சொல்றது. சீனியை போட்டு கொண்டுறவா கையில கொண்டு வரட்டான்னு அதெல்லாம் கிடைக்க கேட்கிற ட்ரே இல்ல கையில தந்தா ஓகே அவங்களுக்கு. அதுக்கு பிறகு இங்க வாங்குவதில் இருங்கோ, டீயை பிறகு பார்ப்போம், வாங்க கதைங்கோன்னு நாங்கள் கதையை மாற்றணும். என்ன சரி, மிக்க நன்றி. தொடர்கிறார் சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள். இந்த வரிகளுடன் இணைந்திருந்து வருவது வரை வஜிதா முகமட்டவர்கள் அவர்களுடைய வரிகள் தான் நிறைய எங்களை பேச வச்சது. நன்றி நன்றி நன்றி. அவருக்கு வாசித்த எங்களுக்கு நீண்டு தாளி இருக்கார், பிடிச்ச தலைப்பு போல அவரையே வாசி கொடுவோமோ. சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள் அவர் சொல்றார், ரஜினி நீங்கள் வாசிங்க, சிவாஜினிக்கா வாசிங்க, அதுதான் வார்த்தை. சரி, நன்றி சிவாஜினிக்கா. பெற்றோரை தெய்வம், மூத்தோரை மதித்தல், மரியாதை செய்தல், சொல் கேட்டல் பண்புகளை வீட்டில் அதிகம் கற்றுத்தந்தவர்கள் யார் என்றும் என் நினைவில் நன்றியோடு என் பெற்றோரை உயிர்ப்பிப்போம். ஐயாவும் அம்மாவும் தான் எங்களுக்கு மூத்தோரை மதிக்கும் பண்பாடுகள் கற்றுத்தந்தார்கள். ஐயாவை சந்திக்க மூத்தோர் வந்தால் ஐயா ஈச்சார் கதிரையில் படுத்து இருப்பார், உடன் எழும்புவார். பின் மாலுக்கு அழைத்து சென்று இருக்க வைப்பார், நலன் விசாரிப்பார். அம்மா தேநீர் கொண்டு வருவார். பின் அம்மாவும் மூத்தவருடன் இருந்து ஆறுதலாக கதைப்பார்கள். சில நேரம் மதியம் அம்மா வந்தவர்களுக்கு உணவு கொடுத்து வழி அனுப்பி வைப்பார். ஐயா வீட்டில் இல்லாத நேரம் மூத்தவர்கள் உறவுகள் வந்தால் அம்மா இருக்க வைத்து கதைத்து தேநீர் வேண்டாம் என சொல்லும் பட்சத்தில் தண்ணீர் கொடுத்து வெற்றிலை தட்டம் கொடுப்பார். அவர்கள் வெற்றிலை போடுவார்கள். ஐயா தொழில் காரணமாக வெளியிடங்கள் சென்றால் ஐயாவை தேடி வருபவர்களை அம்மா அண்ணன்மார்கள் கவனித்து மதிப்பளித்து அனுப்பி வைப்பார்கள். எனது அம்மா அப்பா மூத்தோரை பண்புடனும் பக்குவமாக பொறுமையாக இருந்து கதைத்து வழி அனுப்பி வைப்பதை பார்த்துத்தான் நான் பெருமைப்பட்டு இருக்கிறேன். அதிலும் சம்பந்தி பக்கம் என்றால் ஆழமான கவனிப்பு நடக்கும். அதில் நான் மூத்தோராக புகுந்த வீட்டு மாமாவாக கவனித்தது எங்கள் காத்தியேசு மாமா, கவிப்பிரியன் பூட்டப்பா, நல்ல பண்பு உள்ள மாமா. அம்மா உடனும் ஐயாவுடனும் மூத்தோர் ஊரவர் வந்து களைப்பு அறை சொல்வார்கள். அம்மா அனுசரித்து அம்மக்களின் மனங்களை கவரும்படி நடந்து கொள்வார். எனக்கும் அப்படித்தான். யாரும் வீட்டுக்கு வருவது என்றால் தனி இன்பம், தனி விருப்பம். நன்றி என்று இணைத்து சிறப்பித்திருக்கிறார் சிவாஜினி ஸ்ரீதரன். 2 திருத்தம், ஒன்று களைப்பு அறிந்து செய்வார்கள், அது 2 எழுத்துப்பிழை வந்தது. மற்றது கவிப்பிரியன் பூட்டப்பா பற்றித்தான். கவிப்பிரியனின் பூட்டப்பா நல்ல பண்பு உள்ளவர். இது கவிப்பிரியன் பூட்டப்பா 2 பேருமே நல்ல பண்பு உள்ளவர்கள் மாமா என்ற மாதிரி வந்துட்டுது. அது கவிப்பிரியனை கூப்பிட்டு தான் கேட்கணும் பெற்றோர். நன்றி, மகிழ்ச்சி, சந்தோஷம் தானே சிவாஜினி அவர்களே? மிக்க சந்தோஷம். நான் இது எங்களுடைய ஃபேமிலி சாட்டுக்கும் போட்டு சுஜிதாவினுடைய அப்பப்பா தான் கவிப்பிரியன் பூட்டர் 2 பேருக்கும் அனுப்பி வைக்கிறேன். எங்களோட ஃபேமிலி சுஜிதாவுக்கு. சரி, நன்றி, மிக்க மகிழ்ச்சி. ஓகே, கவிப்பிரியன் வரைக்கலாவை பற்றி பேசுவோம். ஆனால் கவிப்பிரியன் மரியாதை தருவது கூடத்தான். ஆகவே அதுக்காக சந்தோஷ் குறைவென்று சொல்ல வரையில் சந்தோஷ் கூட வைக்கப்படுவார். கவிப்பிரியன் ஓப்பனாகவே சிரிச்சிட்டு சொல்லுவார் சில விஷயங்களை. இப்போ எப்படி என்று தெரியாது, காட்டில் இணைந்திருக்கும் வரையில் மதிப்பு கொடுக்குற பழக்கம் அவரிடம் இருந்தது என்பதை சொல்லிக்கொள்வோம். இப்பவும் இருக்கு கவிப்பிரியன். அப்பம்மாண்டு என்ன அழைத்தான் என்றால் அதிலே ஒரு பெரிய ஒரு அன்பு இருக்கு. அப்பம்மா நான் உங்களுக்கு தேங்காய் தரட்டா, அவ்வளவு என் மூத்த பேர பிள்ளை, நான் தூக்கி வளர்த்த பிள்ளை, அவ்வளவு ஒரு அன்பும் பாசமான பிள்ளை. அவர் ஒரு முறை உங்களோட சேர்ந்து கதைப்பார். அவர் இப்போ ஒரு இடத்துக்கு
இடத்துக்கு சென்றிருக்கின்றார். அவர் உங்களுடன் தொடர்பு கொண்டு கதைப்பார் கவிப்பிரியை. இனி சொல்லுங்க, ஆக்கங்கள் இல்லை. நாங்கள் அவர்களுக்கு இப்போ வேறு திட்டங்கள் எடுத்துட்டோம். அப்போ வந்தால் அதை சொல்லிக் கொடுக்கலாம். இன்று இளையவர்களும் இன்றைக்கு அதைத்தான் முதல் கேள்விப்பட போகிறார்கள். நன்றி அவர்களை நினைத்ததுக்கு. நன்றி. மகிழ்ச்சி. மிக்க நன்றி. இணைந்திருந்தார் சிவாஜினி சரிதரன் அவர்கள். தொடர்கிறார் நகுலவதி தில்லைதேவன் அவர்கள் வாசித்தளிக்க. நகுலவதி தில்லைதேவன் அவர்கள். பெற்றோரே தெய்வம். சின்ன வயதில் இருந்து அப்பப்பா உதாரணம் கூறி சொல்வார். நாங்கள் பிழைவிடும் போது கதை கூறி சொன்ன ஞாபகம் இப்போது. களவும் கற்றுமர என்றார். தான் சிறிய வயதில் செய்ததை பிழை பின்னர் சரியாக நடந்தது பற்றி கூறினார். அவன் பின் அதே மாதிரி அப்பா கதை கூறி சொல்வார், புத்திமதி சொல்வார். 2 தடவை பிழை செய்தா திட்டுவார், அடுத்த தடவை அடி விழும். அம்மம்மா சொல்வார்கள். பல நினைவுகள் பெற்றோரை பற்றி மறக்க முடியாது, மனதில் படம் மாதிரி ஓடிக்கொள்ளும். நன்றி. நகுலா தில்லைதேவன் அவர்கள். நகுலவதி தில்லைதேவன் அவர்கள். மிக்க நன்றி வாசித்தமைக்கு ஜெசிகா. தொடர்கிறார் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் வாசித்தளிக்க. தயாரா ராபிராமி? நன்றி. பெற்றோரை தெய்வம். சிறுவயதில் அம்மாவின் கட்டுப்பாடுகள் பலவாக இருந்தாலும் எம்மை நல்வழிப்படுத்திய அம்மாவை நினைக்கின்றேன். காலை எழுந்து ஆலயம் செல்ல வேண்டும், அடுத்த பாடசாலை போய் வந்து மாலை 6 மணிக்கு எங்கள் ஆலயத்தில் திருந்தாதி மணி அடித்தல், எங்கு நின்றாலும் போய் படிக்க வேண்டும். யாராவது பெரியவர்கள் வீட்டுக்கு வந்தால் முன்னுக்கு நின்று வாய் பார்க்க கூடாது என்று சொல்லுவா. அம்மா கற்று தந்த நட்பழக்க வழக்கங்கள் இன்றும் எண்ணில் இருக்கின்றது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு அப்பாவோடு வேலை செய்யும் சிங்கள உத்தியோகத்தர்கள் வேலை நிமிர்ந்து வந்தால் அம்மா நன்றாக உபசரித்து மதிய சாப்பாட்டு ருசியாய் சமைத்து கொடுப்பா. அனைத்தையும் கற்றுத்தந்த எங்கள் அம்மாதான். சுவாமிமார் சிஸ்ரமாரை கண்டால் சைக்கிளால் இறங்கி வணக்கம் சொல்வார். மரியாதை கொடுக்க பழக்கம் எனது அப்பாவின் நான் கண்டது. நன்றி வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். சிறப்பு அபிராமி. வாழ்த்துக்கள் அபிராமி, நல்லா வாசித்தீங்க. அது நிமிந்து இல்ல நிமித்தம், அந்த சொல்ல நாங்க பாவிக்கிறது குறைவு. அது நிமித்தம், வேலை நிமித்தம் இருந்தால் அந்த அந்த சொல் இருந்தது. பிள்ளையே எல்லாம் வாசி கெட்டிக்காரி. வாழ்த்துக்கள். தெரியுமா மற்றவர்களுக்கு நிமித்தம் என்ற சொல்லு? நிற்பது என்று சொல்லி இல்லை. கால் நோவதன் நிமித்தம் நான் இருக்கையில் இருந்து கொண்டேன், அதன் காரணமாக என்று வரும் நிமித்தம். சரி, அது எழுத்து வழக்கு சொல்லுத்தார். எழுத்து வழக்கில் நிமித்தமாக, அதன் நிமித்தமாக என்றெல்லாம் சொல்வோம். நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஆனால் ராஜினி அவர்கள் கடைசியில் தான் தலைப்பை கண்டுபிடிச்சார். முதல்ல பழக்க வழக்கங்கள் வேறு, மூத்தோர்களை மதிப்பது என்பது வேறு. மூத்தோர்களை மதிப்பது பழக்க வழக்கங்களில் ஒன்றாக வரலாம். ஆனால் இன்று தலைப்படுத்தது மூத்தோர்களை சொல் கேட்டு மரியாதை செலுத்தி அவர்களை மதித்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த பழக்க வழக்கம். யார் சொல்லுது? அதான், யாரிடம் கற்றீர்கள், யார் உங்களுக்கு முன்மாதிரியாக இருந்து இந்த நினைவு வருகிறார். முதல்ல வந்து அவர் சொல்லிக்கொண்டு வந்ததெல்லாம் அம்மா என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி சமைக்கணும், எப்படி குளிக்கணும், எப்படி கோயிலுக்கு போகணும், எப்படி மணி அடிக்கணும், அப்படி மணி அடித்தா என்ன செய்யணும்ன்றது பொதுவாக சொல்லி கொண்டு வந்திருந்தார். பரவாயில்ல, அதை ஏனியவர்களும் விளங்க வைப்பதற்காக நாங்கள் அதை எடுத்தாண்டு கொண்டோம். போட்டிருக்காரு, சைக்கிள்ல போனாலும் அந்த சுவாமி மேல சிஸ்டர் மேல கண்டா இறங்கி வணக்கம் சொல்ல. சரி, அது இந்த காலத்தில் கொஞ்சம் கஷ்டம். ஏனென்றால் முதல்ல சுவாமி மேலோ பெரியவர்களோ எங்களை கண்டாலும் கொஞ்சம் இறங்கலாம். இறங்கி முன்மாதிரியாக நடந்தால் நாங்களும் இறங்குவோம். என்ன பெரியவர்கள் மூத்தவர்கள் இறங்கக்கூடாது, பிள்ளைகளை கண்டால் கொஞ்சம் வித்தியாசமாக சிந்தித்து பார்க்கலாம். அப்படி செய்ய மாட்டார்கள். ஏன் செய்தால் இப்போ சுவாமிமார்கள் என்று சொல்லபடி ஐயரோ அல்லது இமாம் அப்படிப்பட்ட ஒரு பெரியவர்கள் என்று மதிக்கக்கூடியவர்கள் முன்மாதிரியாக நடந்து காட்டினால் இப்போ கைகூப்பி வணக்கம் சொல்ல மாட்டார்கள். ஆனால் நாங்கள் கைகூப்பி வணக்கம் சொல்லணும் என்று பெரியவர்கள் எதிர்பார்ப்பார்கள். ஏம முக்கத கரண்ணே, ஏம கரண்ட தேயாக் நேனே, ஏன் அப்படி செய்யணும்
அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. ஆகினாலும் முன்மாதிரியாக நடந்து காட்டுறதும் கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு வழிதான். சரி, நல்லது தொடர்வோம். மிக்க நன்றி. அந்த வரிகள் ராஜினி அல்போன்ஸ் அவர்களுடையது. மிக்க நன்றி வாசித்தமைக்கு. அபிராமி உங்களுக்கு தொடர்கிறார் நகுலா சிவநாதன் அவர்கள் வாசித்தளிக்க. மோகன் நகுலா சிவநாதன் அவர்கள். ஜெர்மனி. பெற்றோரை தெய்வம் எங்கள் அப்பா தங்கமானவர், பண்பு நலன் அன்பு பண்புடன் அல்லது பண்பு நலன் அன்பு செலுத்துவது பற்றி புராண கதைகளுடன் சொல்லுவார். பயிரை உராய்த்து பார்த்து அதன் வளர்வோடு நாமும் செழிப்பாக வளர அறிவுரை சொல்வார். அவர் ஆழ உழுத அறிவுரைகள் இன்றும் பசுமரத்து ஆணியாய் இதயத்தில் நேர்மை உண்மை அன்பை நேசிக்க வைத்து கற்றுத்தந்தார். உதாரணம், பசுமாட்டை பக்குவமாய் கட்டி பால் கறக்க முன் அதனை அன்போடு தடவி அகிரிணை பிராணிகளையும் நேசிக்க கற்றுத்தந்தார். அம்மா இன்மையால் அப்பா சொன்னவை இப்போதும் ஆழ்மனதில் பதிந்து நற்செயல்கள் நாமும் மூத்தோர் சொன்ன நல்ல விடயத்தை அடுத்த சந்ததிக்கு கொடுப்போமா? அதேன் கேள்விக்குறி. நகுலா சிவநாதன் அவர்கள். சொல்லிக் கொடுக்கறத விட நாங்கள் நடந்து காட்டினால் அதுதான். இப்போ சுவாமி ஒரு பிள்ளையை கண்டு ஒரு காலம் இறங்காமல் போகிறவர் என்றால் அடுத்த முறை அந்த பிள்ளையை காணும்போது சுவாமி இறங்கி வணக்கம் பிள்ளை என்று சொன்னால் அதுக்கு அடுத்த முறை அந்த பிள்ளை தானாக இறங்கும். என்ன அப்போ ஏன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பான்? நாங்கள் நடந்தாலே போதும் என்பது ஒரு கதை. நன்றி. மிக்க நன்றி. தொடர்கிறார் வசந்தா ஜெகதீசன் அவர்கள். பெற்றோரே தெய்வம். எங்கள் வீட்டில் பெற்றோர்கள் தான் வழிகாட்டிகள். அம்மம்மா இருந்தார். வேறு ஊரில் எப்போதாவது வந்து தங்கி செல்வார். பல வாழ்வியல் பழக்க வழக்கங்கள் அவரிடம் பெற்றவை. எண்ணெய் தேய்த்து குளித்தல், பெரியோரை மதித்தல், கடவுள் வழிபாடு, கொட்டப்பட்டி என்னும் சிறு நிற ஓலை பேர்ஸ் போன்ற வடிவில் காசு சேமிப்பு. எங்கள் அம்மா தனது பிள்ளையை குறுகிய நாட்கள் தங்கும் போது பராமரித்து ஓய்வளித்து சத்துணவு செய்து தந்து பாதுகாக்கும் பக்குவம், பார்க்கும் மகிழ்ச்சி என்றும் நினைத்தால் அவரின் செயல்கள் முன் மாதிரி. அன்பு பிணைப்பே மூத்தோர் பட்டறிவின் பாசறை அளப்பெரிது. நன்றி, மிக்க நன்றி என்று இணைத்து சிறப்பித்திருக்கிறார் வசந்தா ஜெகதீசன் அவர்கள். இவ்வளவுதான் எங்களுடைய வரிகளாக இருக்கிறது. இளையோர் பொன் விஜய் அவர்கள் கருத்து எழுதியிருக்கிறார். உங்கள் கேள்விக்கான பதில், எனது அன்பு தாய் அம்மம்மா இருந்தார். அவர் முழுக்க எனது மாமா அம்மாவின் தம்பி வீட்டில், அதனால் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. நான் கூட சாமி அறையில் வைக்கவில்லை. வீட்டுக்காரிக்கு விருப்பமில்லை. அதனால் எங்களுடைய வருவோர் அறையில், விருந்தினர் அறையில் எங்கள் ஒரு படமும் இல்லை. காரணம், வீட்டில் இருப்போரை தினமும் பார்க்கிறோம். ஆனபடியினால் பெற்றோர் நிழல் படம் மட்டுமே உள்ளது. நன்றி என்று பிற்குறிப்பையும் தந்திருக்கிறார். நன்றி. நீதினி யார்கிட்ட வாசிச்ச நீங்க? ஒன்றுதானா? ஓகே. ஞாபகம் இருக்கிறது. நல்லது. சரி, இப்ப வரிகளாக எழுதவில்லை மோகனா, பதிவாகி கொள்ள விரும்புகிறேன். மதித்தல் பெற்ற அது என்னுடைய அம்மம்மாவைத்தான் சொல்லுவேன். விசாலாட்சி அம்மா, ஆச்சி என்று சொல்லுவோம். அவர் தான் எல்லா விதத்திலையும் எல்லா பக்குவமாக அமைதியா கோவப்படாம எல்லாம் சொல்லி தருவது என்னுடைய அம்மம்மா தான். அம்மம்மாவோட சேர்ந்த என்னுடைய அம்மா தான். மற்றவை எல்லாம் பார்த்து பழகிகள் தான். ஒருவரை இணைத்துக் கொள்ளணும் என்றபடியால இவரை மட்டுமே நினைவில் கொண்டு என்றும் அவரை மனதில் ஒவ்வொரு நாளுமே நினைத்துக் கொள்வேன் என்றதுதான் உண்மை. அதை படமாக வைத்ததில்லை. அவரை எப்பொழுதும் நான் நினைத்துக் கொள்வது உண்மை. இப்போதும் நீங்கள் அவரிடமிருந்து கற்று கடைபிடிப்புகிற ஒரு விஷயத்தை சொல்லுங்க. அவருடைய அந்த பொறுமையான விஷயம், நிறைய விஷயங்கள்ல நல்ல அமைதியா இருப்பார். கோவப்பட மாட்டார். முகத்துல சிறு ரெண்டே வச்சிருத்து கொள்ள மாட்டார். எப்பவும் அந்த ஒரு முகத்தை ஒரு சிறு முகமாவே பார்க்க முடியாது. அது மாதிரி இருக்க வேண்டும் என்று பல தடவை நான் அவரை நினைத்துக் கொள்வேன். முயற்சி செய்திருக்கிறீங்களா? செய்யறீங்களா? முயற்சி செய்கிறேன் என்றும் சொல்லலாமா. அவரை என்னுடைய மனதில் அவ்வளவு பதிவாக்கி கொள்வேன். அவ்வளவு பார்த்த முகம் அவருடையது. அது மாதிரி. சரி, மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நன்றி. இனி இளையவர்கள் குட்டி குட்டியா சொல்லுங்க. ரைட், ஓகே. நன்றி. பெற்ற தெய்வம் எனது வீட்டில் எனது அம்மா தான் அதிகமாக அறிவுரைகள் சொல்லுவார். அபிஷா அவர்கள். இதுல எனக்கு நன்றி அபிஷா. இதுல எனக்கு கேட்க வேண்டியதா இருந்தது, நீதினி, அபிராமி, தரணிகா இருக்கிறதுல சர்வேஸ்வரி கதிரி தம்பி அவர்களுடைய வரிகளை பார்த்துருந்தது ஒவ்வொன்று அழுதி இருந்தா பார்த்திருப்பீங்க. அந்த பதிலம் சொன்னபடியா இன்னும் பலர் எழுதி இருந்தார்கள்.
அவரும் எழுதியிருந்தார், இன்னும் பலரும் சில விடயங்கள் எழுதியிருந்தார். அந்த எழுதின விஷயம் அவ்வளவு நல்ல சிறப்பாக இருந்தது. எப்படி எப்படி எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொன்றாக எழுதியிருந்ததும் நல்லா இருந்தது எனக்கு அவருடைய வரிகளில் பார்த்தப்போ. சக்தி சுனேஷங்கர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வரிகள் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. நேரடியாக தர வந்திருக்கிறதோ தெரியவில்லை. வணக்கம். வணக்கம். நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். எனக்கு பாராட்டுவதென்றா எனக்கு அதை விட ஆனந்தம் எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. அதிலும் சிறுவர்கள் இளையவர்களை பாராட்டுவதென்றால் எனக்கு மிகுந்த ஆனந்தம். நான் எழுதவில்லை வரிகள், ஆனால் எல்லோருடையதென்றும் சொல்ல முடியாது, இடையிலிருந்துதான் கேட்டுக்கொண்டிருந்தேன். எனக்கு இந்த வாசிப்பு அந்த வாசிப்பு நீங்க கொடுத்து ஊக்குவித்து கொண்டிருக்கிறீர்கள். முதல்ல உங்களுக்கு நான் என்னுடைய பாராட்டுக்களை கூறுகின்றேன். அடுத்த தலைமுறை நோக்கி என்ற அந்த மந்திரத்தின் படி நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். மிக மிக நான் உன்னிப்பாக கவனித்தது அபிராமியினுடைய வாசிப்பு. உண்மையில நான் மெய்மறந்து போனேன், என்னையே மெய்மறந்து போனேன். எல்லாரும் செய்தார்கள். அவர்களுடைய நிலையிலிருந்து அப்படித்தான் பாராட்ட வேண்டும். முதல் சொல்ல நினைத்தேன், பெயர் சொல்லக்கூடாது, ஒரு காலமும் சொல்லக்கூடாது. என்ன சொன்னீங்க? ஒரு காலமும் சொல்லக்கூடாது. அப்படி நாங்கள் எல்லாரையும் சமமாக ஊக்குவிக்க வேண்டும். தனியாக சந்திக்கும் போது பிரத்யேகமாக அவருடைய விஷயங்களை சொல்லலாம். சரி, அது பெரிய விஷயம் இல்லை. நம்மில் பலர் பெரியவர்கள் தெரியாமல் செய்கிற ஒரு பெரிய பிழை. அதனால் பல மனங்கள் சுருங்கி போகின்றன. அடுத்த முறைக்கு தான் வாசிக்கல, நாம் வேறே இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். இப்படித்தான் பல குழந்தைகளை சமூகத்தில் நாங்கள் ஏற்கனவே இழந்திருக்கிறோம். அது நான் நீங்கள் செய்ததுக்காக சொல்ல இல்லை. தமிழ் பள்ளியில் படிப்பிக்கிற 35 வருஷ அனுபவமிக்க ஆசிரியர்களே அதை செய்வதை நாங்கள் இன்றைக்கும் கண்டு கொண்டிருக்கிறோம். தவிர எல்லாரும் நல்லா வாசிச்சவை. இப்போ விடுமுறை தானே, விடுமுறையில் தொடர்ச்சியான பயிற்சி குறைவாக இருந்திருக்கும். நீதினிக்கு நான் ஏற்கனவே நிறைய தடவைகள் வாழ்த்துகள் பாராட்டுகள் கூறி இருக்கின்றேன். நீதினி வளர்ந்து விட்டா அப்ப அதனால் எனக்கு இந்த அபிராமிய நான் ஒரு சின்ன பிள்ளைய பார்த்தேன். நான் ஆரம்ப காலங்கள்ல சரியான சின்ன பிள்ளையா இருந்து வளர்ந்து கொண்டு வாரா. அவண்ட வளர்ச்சியை நினைத்துதான் நான் எனக்குள்ள ஒரு பூரிப்பு, அபிராமியின் வளர்ச்சியை பார்த்து பூரிப்படைந்தபடியால் அந்த பெயரை கூறிவிட்டேன். ஆனா இல்லை, பாமுகத்தில் இணைந்து கொள்ளுகிற அத்தனை குழந்தைகளும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வளர வேண்டும் என்ற எல்லா குழந்தைகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் கூற விரும்புகின்றேன். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் பிறரை மனதார வாழ்த்துங்கள். பிறரை வாழ்த்தும் பொழுது இறைவனால் நாமும் வாழ்த்தப்படுகிறோம். நம் வாழ்வு சிறப்பாகிறது. இது எனக்கு நேற்று வந்த ஒரு டெக்ஸ்ட். அதற்கு ஒரு சிநேகிதி ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார். When we bless others sincerely, they feel valued, a positive atmosphere is created, relationships are strengthened, and positive energy flows to them back to us. எனக்கு இந்த வாசகங்கள் நிறைய பிடித்திருந்தது. சிந்தனை நேரத்தில் இது போன்றவற்றை எடுத்து வரலாம். இது ஏற்கனவே காற்றலையில் நாங்கள் கதைத்தது. 12 காலமாக தட்டி கொடுப்பு என்ற வார்த்தையை காற்றலைகளில் முதல் பாவித்தது ஃபெஸ்டோடியோ கலைஞர் தான். அந்த காலத்திலேருந்து தட்டி கொடுங்கோ என்றுதான் அந்த பாராட்டு. அப்போ எல்லாரையும் தான் செய்ய வேணும். எல்லாரையும் எப்போவுமே சூப்பராக இருந்தது. மயங்கியே போயிட்டு உங்களை எல்லாத்த கதையும் கேட்குற போது வாசி அந்த மாதிரி இருக்குது என்றுட்டு விடைபெற்று விட வேண்டும். இல்லை, நீங்கள் மட்டுமென்றால் உங்களை தனியாக நீதிமன்றம் அழைக்கலாம். ஆனால் நிறைய பேர் இதை பெரியவர்கள் என்ற பேரில் வாழுகிற பட்டறிவு இல்லாத மனிதர்கள் இன்றும் ஐரோப்பாவில் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலரை மட்டும் தூக்கி பிடிப்பார்கள், அது வேணுமென்றும் செய்வார்கள். இன்னும் ஒரு தாயை அவமதிப்பதற்காக இன்னும் ஒரு பிள்ளையை தவிர்த்து இன்னும் ஒரு பிள்ளையை தோற்றுகிறவர்களையும் நாம் கண்டிருக்கிறோம் அனுபவத்தில். இங்கு அப்படி அல்ல. இங்கு நாங்கள் இப்போ பிள்ளைகளோடு பேசும்போது எனக்கும் அடிவிடும், இவர்களுக்கும் அடிவிடும். அது பொதுவாக பொது வழியில் கதைப்போம். இவர்களுக்கானது அல்ல. கேட்க நினைக்கிற இனி கேட்க
வருகிற மற்றவர்களுக்கும் ஒரு தகவலுக்காகத்தான் வகுப்பறையில் இல்லாமல் இந்த பாடங்களை நாங்கள் காற்றிலையில் செய்கிறோம் இல்லையா? ஆகவே எப்பவும் வாழ்த்துற போது எல்லாம் அச்சா அருமை சூப்பர் அந்த மாதிரி தொடருங்க இன்னும் செய்யுங்க அடுத்த இடமையும் காத்திருப்பேன் கூட வாசிப்புக்கா இப்படி சொல்லி போட்டு போங்க. இந்த பிள்ளைகள் 4 பிள்ளைகள் கேட்டுட்டு புதுசாக இணைப்பார்கள் எங்களோட. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப எனக்கு நான் சொல்ல வந்தது நீங்க சொல்லிட்டீங்க. இல்ல நீதினி போன்றவர்கள் கொண்டு வர வேண்டாம். சரி திருப்பியும் பேர்கள் வேண்டாமே. சரி முன்னிலையில் நிக்கல. இப்ப அப்படின்னா எல்லாற்ற பேரையும் சொல்லணும். தரணிகா, நீதினி, அபிராமி, நகுல் வந்துட்டு போயிட்டார் சொல்லும்போது நான் உண்மையே திரைய பார்க்காம தான் கதைத்து கொண்டிருந்தேன். உண்மையில நீங்க அப்ப திரையை பார்க்காதபடினாலே நான் கேட்ட குரல்கள் அத்தனையும் சிறப்பு. மீண்டும் சொல்லுறேன், உங்களை சொல்லவில்லை, நீங்க கதைச்சபடியா உங்களோட பேசுகிறோமே தவிர நீங்க பிழையை அடுக்க வேண்டாம். இது நம்மில் பலர் செய்கிற பிழை என்றபடினால இப்ப ஒருவர் சொன்னார் சில பிள்ளைகள் ஏதோ செய்து காட்டினார்கள், அதனால் அது ஒரு நிகழ்ச்சி வேறு. ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் சும்மா யாரோ ஒருவர் வந்து தூண்டி பிள்ளைகள் எல்லாம் தூண்டி விட்டார். எல்லாரும் எழும்பி நின்று கைதட்டினார்கள். வரும்போது பிள்ளைகளை கொஞ்சம் ஒருத்தர் சும்மா இருந்தார் ஒரு அம்மா. அப்போ அவர்கிட்ட கொஞ்சம் பக்கத்தில் பேச்சு கொடுக்க நேரம் கிடைச்சது. என்ற போது நான் சொல்லும்போது இல்லை பிள்ளைகள் எப்பவுமே நல்லா தானே செய்வேன், இதுலேருந்து நான் வாழ்த்துறதுக்கு இருக்குது. ஆனால் இல்லை அவர் சொன்னது சரிதான். ஏனண்டா பள்ளிக்கூடம் போயிருக்கிறத தவிர அவருக்கு அறிவு வேற இல்லை தானே. அவற்ற அறிவு அவ்வளவுதான். ஆனா நிச்சயமா தெரியும், அவரை தனிப்பட்ட தெரியும், அவற்ற பிள்ளைகளே அவர் வாழ்த்தி இருக்க மாட்டார். அது உண்மை. இல்லைன்னு மாறி வந்திருந்தா ஒரு அவ்வளவு பேரும் எழும்பி நின்று கைதட்டி அது ஒரு பிள்ளை தடக்கப்பட்டிருக்கும், ஒரு பிள்ளை கதைக்கல பிள்ளையா வந்திருக்கும். இதெல்லாம் பெரிய பெரிய நாங்கள் சரியா கதைக்கிறோமோ பெரியாக்கள் இவ்வளவு விடுறோம். மற்றது எங்களால இந்த பிள்ளைகள் மாதிரி டொச்சோ இங்கிலீஷோ கதைக்க முடியுமா? அப்ப அவர்கள் எங்களை பார்த்து சிரித்து விடுவார்கள். என்ன அதனால அப்படி அல்ல. மொழி என்பது தொடர்ச்சியாய் கற்றுக்கொண்டு வருவதுதான் அது சிறப்பு. நல்லது. நீங்கள் ஒரு சந்தர்ப்பம் தந்தபடியா ஏனைய சில அம்மாக்களும் அப்பாக்கள் படும் மோசம், வாயே துறக்க மாட்டார், கண்ணு காணாத மாதிரி இருப்பார், காதில் விழாத மாதிரி இருப்பார். பொது வழிகளில் வந்து அவையில் லூசு கேஸுகள். இவையில் அப்பாக்களை யாராவது இல்லை நான் மாறி என்று சொல்லிச்சுன்னா ஒருத்தர் துணிஞ்சு வந்து எழும்பி சொல்லுங்க. நாங்கள் கண்ட பல அப்பாக்கள் செய்வதில்லை. அவையில் பெரிய பண்டிதர்களுடைய பிள்ளைகள் மாதிரியும் அகத்தியன் வள்ளுவென்ற சிஷ்யர்கள் மாதிரியும் இருப்பார்கள். வாழ்த்து என்ற சுத்தத்துக்கும் வராது. நீங்கள் சொன்னீங்க வாழ்த்துவோம் வாழ்த்தப்படுகிறோம் என்பது சித்தர்களுடைய வாசகம். அதை யாரும் இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்கிறார். நாங்கள் இந்த காற்றிலே நிறைய கைகளை கூப்பி மனதோடு ஒன்றிணைக்கிற போது உன்னை நீயே வாழ்த்தி கொள்கிறாய். அது வணக்கம் சொல்லுகிற போது உன் தாய்மொழியில் மதிப்பு கொடுக்கிறாய். ஆசிய நாட்டவர்கள் எல்லோரும் வணங்குவார்கள், ஆனால் வணக்கமும் சொல்லி வணங்குவது தமிழர்கள் மட்டும்தான். அவர்கள் வேறு மொழி சொல்லுவார்கள், பவு பண்ணுவார்கள், ஏதோ ஒரு மரியாதையை பாரம்பரியமாக கடைப்பிடிப்பார்கள். இப்போ நாங்கள் இங்கே இருக்கிற குழந்தைகள் பிள்ளைகள் இளையவர்கள் கூட வெளியால் போய் கைகூப்பி எத்தனை பேர் பெரியவர்களை கண்டால் வணக்கம் சொல்கிறீங்க? கைகூப்பி நான் கூறி இருக்கின்றேன். இல்லை பிள்ளைகளை கேட்டிருந்தேன் நான். இல்லை என்ன ஒரு இப்போ ஆரம்ப காலத்தில் நாங்கள் வந்த காலத்தில் வணக்கம் என்று சொன்னால் சிரிப்பார்கள். மெதுவாக தமிழர்கள் சிரிப்பார்கள். வணக்கமா? நல்லா இருக்குது வணக்கம். அது சரி, உங்களுக்கு இது வராது வாயில். ஆனால் இன்றைக்கு ஐரோப்பியா போன்ற புலமைந்த நாடுகளில் எல்லாரும் கண்டாலும் வணக்கம் சொல்ல தொடங்கி இப்போ இலங்கை இந்தியாவிலும் இந்தியா தெரியாது, இலங்கையில் வணக்கம் சொல்வது சாதாரணமாக வந்துட்டுது. நாங்கள் இலங்கையில் படித்த காலத்தில் ரோட்டில் வணக்கம் சொல்கிறோம் நாங்களே. எங்க துளைக்கோம் தான் கேட்போம். நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஆரம்பத்துல வணக்கம் சொன்னா ஒரு ஏழிடமா தான் பார்ப்பார்கள். இன்று வணக்கம் சொல்லாட்டி ஏழிடமாய் பார்ப்பார்கள். அப்ப இந்த நாங்களும் பிள்ளைகளோ பெற்றோரோ கூட இங்க கற்றுக்கொண்டாலும் அதை வெளியிலும் அமுல்படுத்த வேண்டும். ஆனால் சில குழந்தைகள் என்னை பொறு வழியில் கண்டால் அவள் பாமத்தில் இணையாதவர்கள் கூட கைகூப்புவார்கள். அப்போ ஒருவரிடம் நேற்றல்ல அதுக்கு முதல் வாரம் ஒரு சந்திப்பு அதே பிள்ளைகளிடம் கேட்டிருந்தேன், நீங்கள் எனக்கு மட்டும் கைகூப்பி வணக்கம் சொல்கிறீங்க, மற்றாக்கள் சொன்னால் ஹலோன்றீங்களே என்று கேட்க,
முழுசினார்கள். அப்பா பதில் சொன்னார், நீங்கள் தானே அவர்களுக்கு கைகூப்பி வணக்கம் இப்போ கண்டாலும் சொல்லுவீங்கன்னு சொல்லி முடிஞ்சு போச்சு. அவை அந்த சாமியார் சுவாமியார் முதல்ல பிள்ளைகள் போகும்போதும் இறங்கி வணக்கம் சொல்லிட்டு ஏறி போனால் அந்த பிள்ளைகளும் தொடர்வார்கள். சரி, நல்லது, மிக்க மகிழ்ச்சி, நன்றி. இது பெற்றோரிடம் நன்றி சத்ரி ஸ்ரீனிவாசங்கர் அவர்களே. என்னுடைய தந்தையாரும் வீட்டுக்கு வந்தவர்கள் எல்லோரும் திரும்பி அவருடைய நண்பர்கள் திரும்பி போகும் பொழுது இருகரமும் கூப்பி வணங்கி தான் விடை அனுப்புவேன். அந்த அந்த இதுதான் நான் என்னுடைய தந்தையாரிடம் இருந்து கற்றுக்கொண்டது. ஆனா உண்மையில சொல்கிறேன், இங்கு என்னுடைய வீட்டுக்கு வந்தவர்களுக்கு நான் எத்தனை பேருக்கு அப்படி செய்தேன் என்றால் தெரியாது, இல்லை. ஆனால் இன்றிலிருந்து தானே வாழ்க்கை, இன்றிலிருந்து செய்ய தொடங்குவோம். மற்றவர்கள் சிரித்தாலும் எங்களுக்கு பற்றி பரவாயில்லை, கொஞ்ச நாளைக்கு பிறகு அவர்களும் தொடர்வார்கள். இந்த உறவுகள், வணக்கம் உறவுகளே என்று சொன்னது சன்ரைஸில் தான் முதல் காற்றலி பரப்பில் தொடங்கினோம். அப்போ எனக்கு அப்போ இமெயில் தான் இருக்கிறது அல்லது ஃபேக்ஸில். பலர் எனக்கு சொன்னார்கள், அது என்னது புதுசாக உண்டு அறிமுகப்படுத்துறீர்கள் உறவுகள் என்று சொல்கிறே இல்லை. அதுவும் சிஐடிவியில் செய்தி வாசிக்கும் போதும் கைகூப்பி விடைபெறுவது நடாமோகன் வணக்கம் உறவுகளை தான் சொல்வேன். அதுக்கும் என்னை விமர்சித்தார்கள். ஒரு சிக்கன் கடை என்ற முதலாளி ஒரு ஆள், தமிழாள், அவர் காண்ற போதெல்லாம் கேட்பார், நீர் என்ன பெரிய அறிமுகம் செய்கிற மாதிரி நினைப்போண்டு. இன்றைக்கு உறவுகள் சொல்லாத எந்த காட்டிலையும் இருக்கிறதா? சிறப்பு குழந்தைகள் என்ற பேரை முதலில் நாங்கள் 2018ஆம் ஆண்டு உச்சரித்தோம். இன்றைக்கு சிறப்பு குழந்தைகள் எல்லாரும் சொல்றா உலகம் முழுக்க. அது பெருமைக்காக சொல்லவில்லை. நாங்களும் சூரியன் போலத்தான், நாங்களும் படைக்கணும். புத்தகத்தை படிப்பித்து விட்டு அதில் பாஸ் பண்ண வைக்கிறது கல்வி அல்ல, அது படிப்பு. அது கல்வி என்பது அப்படி அல்ல, வாழ்க்கை. வாழ்க்கையில் முனைய வேண்டும், பல புதியவற்றை உருவாக்கணும். போன வியாழக்கிழமை ஒருவரை நவஜோதிகளை தான் கண்டார். அவருடைய கதைகள் தடவை கேட்டிருக்கிறேன். அவர் ஏன்னாண்டு ஒரு வார்த்தை, ஜெர்மனியில் பிறந்து லண்டனில் வாழ்கிறார். ஏனான்ற விளக்கம் என்ன தெரியுமோ? ஏனென்றால் அதை அவர் ஏன்னா நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா தொடர்ச்சியாக சொல்வேன், அவருக்கு தெரியாது. அவரை குசிப்படுத்துவதற்காக புதிய வார்த்தை ஒன்று சொன்னீங்கள் என்னட்டு. ஆனால் அவர்கள் எனக்கு நிறைய முரண்பாடு. அன்றைக்கு நான் ஏதாவது மனங்கோணம் பண்ணினேன்னா ஒரே ஒரு விஷயந்தான் சொன்னேன், நான் துணிச்சலாக கதைக்கிறீங்கள், 40 வயசு தாண்டின பெண்கள் ஐரோப்பாவில் இவ்வளவு துணிச்சலாக சொந்த கதை சொல்வது இல்லை. அதுக்காக எனக்கு முரண்பாடு இல்லை என்றில்லை, அது வாழ்த்த வேண்டிய நேரம் அதுக்கு ஒரு தொடர்ச்சியாக கேட்டேன். நான் இன்னும் ஒரு பொது வழியில் உங்களோடு தனித்துவமாக பேச விருப்பம் எனக்கு. பொது வழியில் அவரை சந்திக்க எனக்கு தெரியும், அங்கே இருக்கிறாருன்னே தெரியும். அப்போ அவர் ஓம் என்று சொன்னார். ஏனென்னா அந்த நேரம் நான் முரண்பட போகிறேன். இப்போ இன்று அதை வாழ்த்தி அந்த பிள்ளையை இன்னும் துணிச்சலாக கதையுங்கோ. உங்களை மாதிரி பெண்கள் மட்டுமில்லை, ஆம்பளை பிள்ளைகள் வெளியில் ஓப்பனாக கதைக்கணும், தன் பிரச்சனையை வாய்விட்டு குளறை சொல்லணும் என்றதுக்காக. எனிவே இன்று இந்த கதையிலிருந்து தான் அதை தொடர்ந்திருக்கிறோம். நல்லவற்றை செய்வோம், மூத்தோர்களை நினைவுபடுத்தினோம் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் மேலாக. ஆனால் கணக்க என்னுடைய தவறு என்னென்றால், மூத்தோர்கள் சொன்னதை கூட எங்களோட அம்மா அப்பாக்கள் வாழ்க்கையில் பின்பற்றாமலே எங்களை வளர்த்து விட்டார்கள். இப்போ எங்களை பிள்ளைகள் இது ஒன்றுமே செய்கிற காரணம் நாம் வாழ்க்கையில் செய்வது இல்லை, அதனால் எங்கள் பிள்ளைகளை மதிப்பு தருவதில்லை. சரி, இளையவர்கள் ஒரு வரி சொல்ல போறீங்களா நீங்கள் எப்படி இந்த தலைப்புல? இல்ல, மூத்தோர்களை மதிக்க அதிகம் கற்று தந்தவர்கள் வீட்டில் யார்? அதான் அதிகம். யார் என்றால் ஒருமை. யார் யார் என்று சொல்ல நீங்க அண்ணாக்கு சொன்னதை பதிலாக போறீங்களோ? எனக்கு அப்பா, அண்ணாக்கு அம்மாண்டு. அப்பா பதில் அப்பா என்று தானே நீங்க சொல்லணும். நீங்க 2 பேரும் சொன்னீங்க. அப்போ ஓகே, முதல் பேப்பர் ஃபெயில், 2வது பேப்பர் பாஸ். ஒரு விஷயம் சொல்லுங்க, என்ன இன்றைக்கும் மூத்தோர்களை எப்படி நாங்கள், இது போகிற வீட்டில் இல்லை, அது வேறு தலைப்பு, அப்போது இடைக்கில் காய்ச்சது. இது மூத்தோர்களை மரியாதை கொடுக்கறதுன்றதுல நீங்கள் இவ சொல்லி தந்து இன்றைக்கு நான் அதை செய்கிறேன். நான் முதலாவது ஆக்கள் வீட்டு வரைக்கும் வெளியில வணக்கம் சொல்றாரு, அது ரூமுக்கு இருக்கப்படாது. மற்றது ஆக்களுக்கு முன்னால் இருக்க கால் மேல கால் போட்டு கொண்டிருக்காரு. இல்ல, அதை செய்யறீங்களா?
இல்ல அது நான் கேட்டது இன்றும் நீங்கள் கடைப்பிடிப்பது. அப்ப செய்றீங்களா? காலுக்கு மேல கால் போடுறது இல்லை. ஆக்களுக்கு முன்னால போடுறது. சரி, அதான் மற்றவர்களுக்கு முன்னால் இல்லை. மற்ற முதல்ல என்ன சொன்ன நீங்கள்? வணக்கம் சொல்றது. ஓ. ஆக்கள் விட்டு வரைக்கும் சொல்றது. ஓம். என்ன சொல்றது? சரி, மற்றவற்றையும் கேட்டுட்டு காலுக்கு மேலே கால் போடுறதை பற்றி கேட்போம். மற்றவர்கள்? நானும் சொன்னேன் வணக்கம் இப்படி சுகம் அப்படி கேட்குறது, அதோட அதுக்கு முன்னால் ஃபோன் பார்க்கக்கூடாதுன்றது நிலைமையில். மற்றும் ஏதாவது குடிக்கிறதுக்கு கேட்குறது அப்படி போன்றது கேட்குறீங்களா? ஓ. சரி, யார்கிட்ட இருந்து அதிகம் கற்றுக்கொண்டீங்க? அம்மா. ஓகே, நன்றி நன்றி அபிராமி. அடுத்ததாக சொல்லுங்க கடை முடிப்போம். நானும் கேட்குறேன். நான் லைக் அவங்க கேட்க நான் கேட்குறேன், நான் உங்களுக்கு டீ அல்லட்டி சாப்பிட்றதுக்கு என்ன வேணுமா கேட்குறேன். நான் லைக் நல்லமான உறுப்பு போடணும் அவங்கள. இல்லை, இப்போ 3 பேரும் நீங்கள் எல்லார்கிட்டையும் செய்கிறத தான் சொல்கிறீங்க. ஒரு மூத்தவர்கள் என்று அவர்களுக்கென்று தனியாக நீங்கள் செய்கிறதுக்கு கற்றுக்கொண்டதையும் வீட்டில் செய்கிறவியல், அதனால் நான் பின்பற்றேன். நான் இல்லை அவள் செய்கிறவியல் அம்மா இல்லை அப்பா செய்கிறேன், நான் அது கண்டுகொள்கிறேன் இல்லை. இப்போ வாரன். வணக்கம் ஹபிஷா. பிந்தி இணைவது இன்று தான் கடைசியாக இருக்கும். எல்லாரும் இனி அடுத்த முறையிலேருந்து 8 மணிக்கு இணைவோம். என்ன 8லேருந்து 11க்கு எல்லாரும் வீட்டு ஓடிடலாம். கிளாஸால வந்து நான் வேலை தான் இப்போ இணைஞ்சேன். வந்த உடனே இணைஞ்சிட்டேன். எங்கே வந்தது? டியூஷன் இருந்தது, கிளாஸ் இருந்தது. டியூஷனை மாற்றுவோமா பாமுகத்தை மாற்றுவோமா? பாமுகத்தை பின்னியத்தில் செய்வோமா? சரி, எல்லாரும் நடக்க வேணுமென்றது தான் அந்த முக்கிய எண்ணம். நடந்து உஷார்படுத்துங்க. ஏன்னா நீங்கள் செய்யாமல் நாங்கள்லாம் வயது வந்தவர்கள், நாங்கள் செய்கிறதுல புண்ணியம் இல்லை. சேர்ந்து செய்தால் தான் இதில் ஒரு படிப்பினை இருக்கும் பொது வழியில் என்று கேட்டு அபிஷா சொல்லுங்கள். நீங்கள் மூத்தோர்களிடம் இன்றைய தலைப்பு தெரியுமோ? இப்போ கதைச்சு வர தெரிஞ்சது. ஓகே, ஏன் எஸ்சிடி குரூப்பில் வெள்ளிக்கிழமை இரவி போட்டுட்டோமே. சரி, ரைட், அது பிறகு பேசுவோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். மூத்தோர்களிடம் மரியாதையை கதைக்கணும். நீ இப்போ அவங்கள விட வயசு மூப்பு தானே, அதால மரியாதையா கதைச்சு பழகிறது. சேர்ந்து நீதி அக்கா சொன்ன மாதிரி காலுக்கு மேல் கால் போட்டு கொண்டு இருக்கக்கூடாது. அப்படி கொஞ்சம் சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. அப்போ உங்களோட வயதொத்தாக்களோட மரியாதை இல்லாமல் கதைக்கலாமோ? இல்ல இப்ப அவங்கள விட வயசு குறைவான பிள்ளைகளோட மரியாதை இல்லாம கதைக்கலாம். மரியாதை இல்லைண்டா நீ இல்ல, அது பிள்ளை. ஏன்னு சொல்லுங்க, மரியாதை பேசுவது என்பது மனிதர்களோட தான், அது எந்த வயதா இருந்தா என்ன. ஆனால் மூத்தோர்களை கண்டால் அவரோடு இருக்கும்போது அவரோட பழகும்போது அப்படி என்ன நீங்கள் கற்றுக்கொண்டீங்கள், வீட்டில் யார் அதிகம் இதை செய்வார்கள், அதை நீங்கள் பின்பற்ற உண்டு என்றதான் கேட்டிருந்தேன். அவ்வளோதான் எனக்கு நினைவுக்கு வருது. இல்லை, வீட்டில் யார் உங்களுக்கு அதிகம் கற்றுத்தந்தார்கள் இதை, அல்லது அவர்கள் தான் செய்வார்கள் அதிகம்? அம்மா அப்பா தான். இல்லை, அதில் ஒருவர் சொல்ல வேண்டும். ஒருவர் அம்மா அநேகமா எனக்கு 2 பேரும் தான் சொல்லலாம். இல்லை, பதில் தெரியவில்லை. இன்றையிலேருந்து அது அவதானியுங்கோ. சில வீடுகளுக்கு போனால் அம்மாக்கள் என்னோட கதைக்கவே மாட்டார், சாப்பாடு கூட தருவார்கள், எடுங்கோ அப்படி என்று தருவார்கள். சிலருக்கு ஞாபகம் வரும், கதைக்கவே மாட்டார். அது மரியாதை என்று நான் முதல்ல யோசித்தேன், பிறகு பார்த்தேன் அது ஒரு அலட்சியம். எனக்கு பெரிய ஆளுன்றதுக்காக சக மனிதனாக யோசிக்கலாம். இப்போ ரஜினி வீட்டை வந்திருக்கேக்கல, ரஜினி என்னோட கதைக்காமல் வாயெல்லாம் சிரித்து கொண்டு இப்படி நான் கிட்ட வரைக்கும் இப்படி திரிஞ்சு கொண்டு போனால் கஷ்டமாக இருக்கும். என்ன அதுக்கு ஒரு தடவை பிடிச்சி கேட்டவர் சொன்னார், இல்லை நீங்கள் பெரியாக்கள் அதனால். அங்கே பெரியாக்கள் இல்லை, ஒரு 15 வயசாக வித்தியாசம். இல்லை பெரியாக்கள் அதனால் வணக்கம் சொல்ல. ஆனால் மற்றாக்களும் சொல்லுவார். நேற்றுக்கு முந்தின நாள் ஒரு நிகழ்ச்சியில் பொது
விழாவில் பார்க்குற போது நான் விட்ட 2 பெண்கள் எப்போ பார்த்தாலும் இப்படியே வருவார், கிட்ட வந்தோன்னு இப்படி எண்ணுவார்கள். நல்லா தெரியும் ஆக்களை. அவருடைய பிள்ளைகளோட எல்லாம் நிறைய நேரங்கள் நான் போட்டிருக்கிறேன் நிறைய. அப்படி அல்ல, அது அல்ல. மரியாதையாக பேசுவது, மரியாதை கொடுப்பது எந்த மனிதருக்கும் செய்ய வேண்டியது. சரி, அப்போ காலுக்கு மேலே காலை மட்டும் கட்டாரன்னு முடிச்சிருவோம். இப்போ நீ சொன்னார் பெரியாக்களுக்கு முன்னால் காலுக்கு மேலே கால் போடுற இல்லையண்டு. அப்போ ஏன் மற்ற மனிதருக்கு முன்னால் போடலாம்? இதில் என்ன விஷயம் இருக்குதுன்றதை மட்டும் சொல்லுவீங்களா? நீங்க தான் சொன்னீங்க பெரியாக்களுக்கு தனித்துவமா சொன்னீங்க. நீங்க ஏன் அப்ப பெரியாக்களுக்கு முன்னாலே என்று சொல்லி சொன்ன? நீங்க காலுக்கு மேல கால் போடுற இல்லைன்னு சொன்னீங்க பெரியாக்களுக்கு முன்னாள். ஏன் அப்ப உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போடலாம், அல்லது அண்ணா தம்பியோட போடலாம், அல்லது அம்மா அப்பாவோட போடலாம்டா ஏன் பெரியாக்களுக்கு முன்னால் போடுவோம்? இல்லை அதில் என்ன டெக்னாலஜி இருக்குதுன்றது தெரியல எனக்கு. அதுதான். ஓம் அதான் என்ன மரியாதை கேடு அது? இல்ல என்ன மிஸ்ஸிங் பாயிண்ட் இங்க? இப்ப நீங்க சொன்னீங்க தானிக்கா, உடுப்பு போடுற போது ஏண்டா சிலவெல்லாம் டைட்டாவோ அசிங்கமாவோ ஏதோ எனக்கு தெரியாது, அது அவரவருக்கு, அதுலேயும் எனக்கு கொமெண்ட் கிடையாது. ஆனால் யோகா செய்யக்குள்ள ஒரு மொத்தமான உடுப்பு போட்டு கொண்டு வாங்குன்றது சாதாரணமான எதிர்பார்ப்பு. சரியா? ஒரு டைட்டான டிஷர்ட்டோடைய அப்படி இப்படி வர வேணாமன்றது என்னென்னால் பொது வழியில் போகிறோம். மற்றும்படி உடுப்பு யாருக்கு முன்னால், கோயிலுக்கு மட்டும்தானே, இல்லை கடைக்கு போய்க்கலையும் அசிங்கமாக போகக்கூடாது. என்ன பெரியாக்களுக்கு முன்னால் அசிங்கம், நோ அசிங்கம்ண்டா கடைக்கு போய்க்கலையும் நோ அசிங்கம் தானே. அப்ப என்ன இந்த காலுக்கு மேல கால் போடுறதால என்ன பிரச்சனை வந்தது? நான் போடுறது இல்ல, காலுக்கு மேல கால் போடுறது அது பரவாயில்லை, எனக்கு அது nicht so schlimm. அப்ப நீங்க சொல்லுங்க. அப்ப ஏன் பெரியாக்கள் சொல்லினோம் அப்படி பெரியாக்களுக்கு முன்னால காலுக்கு மேல கால் போடணும்? யாராவது சொன்னது? அபிராமி ஸ்டில் தி சேம். யார் சொன்னது? சர் ஐசாக் நியூட்டன் சொன்னார். இல்லை அப்படி அல்ல. இப்போ நான் எனக்கு இப்போ எனக்கு காலுக்கு மேல் கால் போட இயலாது, நோவுது ஒரு கால். சரியா? ஆனால் சின்ன வயசுலேருந்து ஒரு நாளுமே ஆனால் காலுக்கு மேல் கால் போடுற ஆணோ பெண்ணோ பெரியவே சின்னவையோ நான் ரசிக்கிறேன். நான் ஒய்யாரமாக இருப்பார்கள். ஆனால் எனக்கு இப்போ போட இயலாது, சின்ன வயசுலேருந்து போட்டதும் இல்லை. ஆனால் யாருமே எனக்கு அது போடக்கூடாதுன்னு சொல்லித்தரவும் இல்லை. எனக்கும் அப்படி சொல்லி தெரியல. ஆனால் நீங்கள் போடுறீங்க எப்படி? அவ சொன்ன எனக்கு என்ன எப்படி? இல்ல அவ சொன்னா இல்ல, எல்லா விஷயமும் நீங்களா கற்றுக்கொண்டது. எத்தனை விஷயம் ஃபாலோ பண்றீங்க என்ன? சரி யோசிங்க, பதில் சொல்லாட்டியும் பரவாயில்ல. ஏன் வேறு யாருக்கும் சிவாஜினி சக்தி அல்லது நான் என்னன்னா அந்த காலுக்கு மேல கால் போடுறேன் நானும் மிக மிக ரசிப்பேன். டிவி சோமொழி எல்லாம் போட்டு கொண்டு, ஆனா வந்து அது ஆரோக்கியத்துக்கு சரியான கெடுதியாம அப்படி போடுறது. என்னது நீங்க அதை நிரூபிக்கணும். இப்ப சைக்கிள் ஓடக்கூடாதுங்கிறார்கள். சரியா? என்ன இது காலம் முழுக்க சைக்கிள் ரேஸ் ஓடினாக்கள் 5 பிள்ளை பேத்து அழகா இருக்கிறாரு. இது சும்மா சொல்லக்கூடாது. என்ன அதுக்கு ஆதாரம் இல்லாம ஆரோக்கியத்துக்கு கெடுதி என்ன? எனக்கு ஆரோக்கியம் இப்ப கெடுது என்ற காலுக்கு மேல காலை போட இயலாம இருக்கு. எனக்கு எந்த ஆரோக்கியம் இப்ப நான் கெட்டு இருக்கிறேன். நான் ஒரு முறை அப்படி நின்றபடி கைகளை தொடாம இருந்தெலும்பும் கொண்டு கேட்ட போது அபிஷா அழகா செய்து காட்டினார், ஞாபகம் இருக்கா? சரியா? எங்களால் பலரால் செய்ய முடியவில்லை. கையை பிடிக்காமல் இருந்தெலும்புறது அது ஆரோக்கியமா இல்லையா? ஒரு பெரியவைக்கு முன்னால அப்படி இருந்தா என்ன மரியாதை குறைவா? நிலத்துல இப்ப சாப்பிட போறீங்க, சரியா? நிலத்தில் இருக்க போகிறோம், அங்கே முன்னால் பாட்டி வயதான ஒரு அம்மா பாட்டி இருக்கிறான்டா. அப்போ பெரியவர் சொல்வார், இப்படி இல்லை வடிவாயிருங்கோ. இல்லை எனக்கு பிளேட்டோட இப்படி இருந்துட்டு இப்படி எழும்புறேன், நான் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன், சாப்பிட்டு கொண்டு எழும்புவேன்டா. இதில் என்ன ஆரோக்கிய பிரச்சனை? அப்படி இருக்கிறது ஆரோக்கியம், நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறீங்களேன்ற அர்த்தம். உங்களோட உடம்பு வளையுது, எலும்பு இடம் கொடுக்குது, தசை எளியங்கள் ஓடுது. தரணிக்காக இருப்பீங்களா கயிறு விடாமல்?
இப்படி நீங்கள் கையில் ஏதாவது வச்சுக்கொண்டு இப்படி இருந்துட்டு சப்பானி கட்டி போட்டு அப்படியே சப்பானி அவுட்டு கொண்டு எழும்போணும். ஷுவரா? ஓ நீதினி, நாங்கள் முதல் செய்து கனவேர் ஃபெயில் அது. அபிராமி இருப்பீங்களா? நீங்க அடிக்கடி அதுக்கு இப்படி என்ற ஒரு வார்த்தை வச்சிருக்கோம் எல்லாம். சரி, ஓகே. எனிவே இன்றைக்கு செய்ய சொல்லி நான் கேட்க மாட்டேன். நீங்கள் பிறகு ஆஃப் பண்ணி ஜூம் ஆஃப் பண்ணக்கு பிறகு கையை பிடிக்க ஊண்டாம இருந்துட்டு எழும்பணும், சப்பானி கட்டிட்டு இருந்துட்டு எழும்பணும். அது நீங்கள் செய்து நீங்கள் நினைக்கிறேன். ஓகே, அது எல்லாமே பயிற்சியில் வர்றது. இப்போ சிவாஜினி ஆண்டி சொன்னபடியாக தான் சொல்லலாம், காலுக்கு மேலே கால் போடுறது ஆரோக்கியம் இல்லை என்றதுக்கு தான் கேட்டான். என்ன ஆதாரம் இருக்குது? என்னது ரத்தம் ஓடாமல் போயிருமா? மூளைக்கு ரத்தம் போகிறது? இப்ப நீங்க பாருங்க, ஒரு மணித்தியால ஒரு டிவி ஷோக்கு இருக்கிற மட்டும் வைப்பான். அந்த காலுக்கு மேல காலை போடக்குள்ள கால் வந்து ஏறுறது உள்ளங்கண்டனுடைய செயற்பாட்டுக்கு அது ஆரோக்கியம் அல்ல என்பதை நானும் என்ன வச்சே உணர்றேன். நான் என்ன டைம் அந்த பழக்கம் இருக்கு. நான் என்ன நானே என்ன சொல்லு, என்ன மனசாட்சி என்ன சொல்லும், சிஜி நேராயுது சிவா நேராயுது, ஏன்னா அது நல்லது இல்லையதுதான் நானும் என்னுடைய. சரி, உங்களோட கண்டுபிடிப்பேன்னு சொல்லுங்க, கேட்கிறோம். ஆனா அது உலகத்துல அப்படி யாருமே ஆதாரப்படுத்த இல்லை. நான் ஒரு கருத்து சுவாஜினி கூறியதுக்கு ஒரு கருத்து. நான் ஒரு டாக்டரும் யாரோ சொன்னதோ அல்லது அவங்க வாசித்த ஞாபகம், பெண்கள் காலுக்கு மேல் கால் போட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது, கற்பப்பைக்கு சேதம் உண்டாகலாம் என்ற ஒரு கருத்து என்னுடைய காதில் விழுந்தது. எங்கே வாசித்தேன், எங்கே கேட்டேன், மறந்துட்டேன். நன்றி, வணக்கம். அப்போ சின்ன வயசுலேருந்து எங்களோட பிள்ளைகள் காலுக்கு மேலே கால் போட்டு சின்ன வயசுலேருந்து வளர்ந்தவர்களுக்கு குழந்தையே பிறக்கவில்லை என்று சொன்னார். அவர் சொன்னவரை கூட்டிகிட்டு வாங்க, ஒரு கதைப்போம் அவரோட. அதுதான் சைக்கிளை பற்றி கதைச்சு. நான் பெண்கள் சைக்கிள் ஓடக்கூடாது, அதுவும் ஒரு வயதுக்கு பிறகு ஓடக்கூடாது. சரியா? அது படித்த முட்டாள்களுடைய கதை. உலகத்திலே எத்தனையோ தடவை நிரூபிக்கப்பட்டிருக்கு. அவர்கள் வலும் ஹெல்த்தியாக இருப்பார்கள், அவர்கள் வலும் சுகமாக குழந்தை பேர் எல்லாம் செய்திருக்கிறார்கள், ஆரோக்கியமாக காலம் முழுக்க வாழுகிறார்கள். அதே போலத்தான் காலுக்கு மேலே ஒரே காலை மட்டும் போட்டுட்டு அப்படியே சில மாதிரி இருக்க மாட்டார்கள். கண்டிப்பாக காலை மாற்றிக்கொள்வார்கள், இடம் மாற்றிக்கொள்வார்கள். இதை ஒரு அங்கே அவர்களுக்கு முதுகெலும்பில் ஏதோ ஒரு உணர்ச்சியை கொண்டு நீங்க மட்டும் பிடிச்ச புளிய மரம் மாதிரி ஒரு இடத்துல ஒரு மனிதெல்லாம் இருப்பீங்களா? அசையாம காலுக்கு மேல காலை போடாம சும்மா காலை வைத்துக்கொண்டு இப்போ இருப்பீங்களா? இல்ல, நாங்க ஒருவரை ஏன் தூக்கத்திலேயே புரண்டு படுக்கிறோம். நாங்கள் யாரும் சொல்லி படுக்கிறேன் இல்லை, முழிச்சதுக்கு பிறகு இடக்கை பக்கம் காணவே நீ விளக்கை பக்கம் திரும்பி படுக்கணும் அப்படிலாம் செய்கிற இயல்பு அது. உடல் நொந்தால் நாங்கள் வசதியை தேடிக்கொள்வோம், சௌகரியமாக மாற்றிக்கொள்வோம். இப்போ கதிரிலேருந்து கொஞ்சம் முதுகுலை இருந்தால் நிலத்தில் இருப்போம். சரி, நிலத்தில் கண்ணீர் இருந்துட்டால் கொஞ்சம் நேரம் நான் எழுப்பி நிற்க போகிறேன்னு நடந்துட்டு வரேன், அப்படி எதுவும் செய்வோம். அது இயல்பு. அதுக்கும் மருத்துவத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தம் இல்லை. சும்மா முடிச்சு போடக்கூடாது. ஒரு இல்லை, அது சரி, அது உங்களோட உடம்பு தண்டவாடில் சொல்லும். நீங்கள் எல்லாம் குழப்ப வச்சு போட்டு காலை இப்படி பக்கம் 5 நிமிஷம் வச்சு 5 நிமிஷம் முடிஞ்சு நீ அடுத்த 5 நிமிஷம் இந்த மாதிரி வைக்கிறேன்னு நாங்கள் நடக்கிறேன் இல்லை. அது இயல்பாக உடம்பு நொந்து சென்றால் அதுக்கு தனக்கான சௌகரியத்தை தேடுமெல்லோ. நான் திருப்பி கேட்குறதா, நீங்கள் சொல்கிறதுக்கு ஆதாரம் தேடி கொண்டு வாங்க. 3 மாதம் டைம் தரலாம். ஒரு பெண் எழுத்தாளர் இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் லண்டனில். அவர் சொன்ன விளக்கம் 2-3 படங்களை அவர் மொபைலிருந்து காட்டினார். வேறு நாட்டு பெண்கள் காலுக்கு மேல் காலை போட்டால் அவர்கள் வேலை உடையில் இருந்தார்கள், ஒரு மாதிரி வித்தியாசமான உடையில் இருந்தால் அது மிகவும் அவர் தன்னுடைய உடலை பாதுகாப்பாக வெளிப்படுத்துகிறார். அதே போல காலை நீட்டி கொண்டும் விரிச்சு கொண்டும் இருக்கிறாக்களை பாருங்கன்னு காட்டினார் நேர. நான் சொன்னேன் இது சரி. அவர் சொன்னார் இல்லை இதுதான் சரி என்று சொல்லல, நான் அதைத்தான் பின்பற்றுகிறேன். பெண்கள் அடைகிற ஆடைகளுக்கு ஏற்ற விதத்தில் சில நேரங்களில் நீங்கள் காலுக்கு மேல் காலை போட்டால்தான் நீங்கள் மற்றவர்களுக்கு முன்னால் சௌகரியமாக தெரிவீர்கள், அதாவது கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க.
ஏன் இன்னும் ஒருவர் ஆதாரம் காட்டினார், சுடிதாரா சாரியா கூட உடலை காட்டுகிறது வெளிப்படையாய். எல்லாரும் வளர்ந்த பிள்ளைலாம் இருக்கிறீங்க. சாரி. அப்ப என்னத்துக்கு சாரிய கலாச்சாரம் என்றோம்? என்ன மண்ணாங்கட்டி கதை இது? சாரி நல்லது, ஒரு போர்வையே காணும், அது உடுத்துற விதத்தில் சிலருக்கு உறவினர்கள் கதைக்கு சொல்லியிருக்கிறார், அசிங்கமாக தெரிவார்கள். என் வயது உட்பட என் வயதுக்கு கூட பெண்கள் கூட அவர் சாரியை இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிற விதங்கள் உண்மையிலேயே இது என்னத்துக்கு இப்படி இருக்கிறார்கள், இவருக்கு பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இல்லையான்னு கூட மனம் வருந்தியதுண்டு. அதை இன்னும் ஒரு பெண் தான் சுட்டி காட்டினார். சுடிதார் போன்ற ஆடைகள் சாரியை விட ஒரு பெண்ணை பாதுகாக்க நிறைய உதவும் உண்டு. அது ஒன்று விட்டுருவோம், கதையை நீண்டு கொண்டு போகுது. ஒரு யோகா கதை போயிட்டுது. அவை காலுக்கு மேலே காலை போடுறது உட்பட எலும்பி நிற்கணும், கீழே இருக்கணும், அவை இருந்தால் நாங்கள் இருக்கக்கூடாது, முன்னால் என்ன செய்யணும் என்றதுக்கு ரீசன் தெரிஞ்சு செய்யணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு இடம் இல்லை என்றால் மூத்தோருக்கு வந்தால் மட்டும் எழும்பி நிற்பதல்ல. ஒரு இளையவரை பார்ப்பேன், அவர் சங்கடப்படுறாருன்னா எழும்பிடுவேன். நான் இருங்கோன்னு சொல்ல மாட்டேன். மூத்தோர்கிட்ட பேச்சு வாங்கியிருக்கிறேன், நான் இருக்க மாட்டேன். நான் கேட்டு நான் சீட்டுன்னு வெள்ளைக்காரர்கள் என்னை பேசியிருக்கிறார்கள். நான் என்ன செய்வேன்டா அவையை கண்டோன்னே அப்படி எழுப்பி போய் நான் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போய் அங்கால நின்றுவேன் பேசாமல். சில வேளை இருப்பினா சில வேளை இருக்க மாட்டேன். சரியா? அதை அந்த சாமியார் இறங்கி ஒரு பிள்ளைக்கு வணக்கம் சொல்லிட்டு போய் காட்டினா என்ன என்றது மாதிரி நான் எப்போவுமே யோசிப்பேன். தான் மரியாதை என்பது எல்லோருக்கும் தான். வார்த்தைகளாக இருக்கட்டும், நடவடிக்கையாக இருக்கட்டும், இருக்கிற விதமாக இருக்கட்டும், தண்ணி கேட்குறதா டீ கேட்குறதா இருக்கட்டும், நிலத்தில் இருக்கிறதா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கு நாங்கள் மரியாதையாக கொடுப்பதற்கு வளர தொடங்கினோம் என்றால் மூத்தோர்களுக்கும் அங்கேயே கிடைத்துவிடும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சிவாஜினி நன்றி வணக்கம் சோகமாக இருக்குது. நன்றி வணக்கம். இருந்தாலும் எனக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை, காலுக்கு மேலே கால போகிற ஆரோக்கிய குறைவு தான். இருந்தாலும் நன்றி வணக்கம். சரி, இருந்தாலும் ஏன் நான் இதை கேட்டேன் என்றால் அது ஏற்கனவே கதைச்சிட்டோம். இன்றைய கால இளையவர்கள் ஐரோப்பாவில் குறிப்பாக பெற்றோருடைய பிள்ளைகள் மரியாதை கொடுப்பது இல்லை. இதெல்லாம் பொதுவாக கேட்குறேன் எல்லா இடமும். எனக்கு ஆக மரியாதை கொடுக்காத ஒரே ஒரு பழக்கம் இப்போ நீதினி ஒருக்கா பின்னேரம் ஒருக்கா ஒரு லைஃப் சேவிங்கில் ½ இன்றைக்கு சண்டே நான் பேருந்து சொல்லட்டா என்று சொல்கிற மரியாதை குறைவு மட்டும் எனக்கு பிடிக்கவே இல்லை. லேர்ன் டு சே நோ. எனக்கு அது சங்கடமாக இருக்குண்டா, மாமா இன்றைக்கு கஷ்டம் விடுங்க, இன்னும் ஒரு நாள் பார்ப்போம். ஸ்டாப் த ஸ்டோரி and the other person to try another person. நீங்க இல்லை அதுதான். ஆனா எனக்கு வடிவா தெரியும், பிறகு சொல்லட்டா கொஞ்சத்துல சொல்லட்டான்னு சொல்ற ஒருவருமே ஓமன்னு சொல்றது இல்லை. கோம் மட்டும் இல்ல, எங்களுக்கு பதிலே தெரிஞ்சு விடும், இவர் செய்ய மாட்டார்கள். அது எப்படி சொல்றது? இதுதான் அவமானம், மூத்தோர்களுக்கு அவமானம். நான் கனவேர்கிட்ட கேட்டிருக்கிறேன். நான் ஒரு ஹெல்ப் கேட்குறேன், ஒரு பொன்மாலை பொழுதுக்கு ஒரு ஹெல்ப் செய்யுங்க, அல்லது ஒரு ப்ரோக்ராமுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கோ, அல்லது எனக்கு ஒரு எடிட்டிங் செய்தாங்கன்னு கேட்டால் சில பேர் அனுப்புங்க மாமாண்டு உடனே பதில் வரும். சரியா? நான் நீதினிட்ட கனதராக கேட்டிருக்கேன், இப்போ கனகாலம் இல்லை, முந்தி கேட்டால் உடனே செய்துவார். சில வேளை தெரியாது, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு கேட்டிருப்பார். இன்னும் சிலரிடம் அவர்கள் இப்போது இல்லை காட்டிலையில் கேட்டால் அதான் தெரியல, நீங்கள் ஒருக்கா தரணிக்காட்ட கேட்டு பாருங்களேன், அல்லது ஒருக்கா ட்ரை பண்ணிட்டு போகிறான். அவள் கட்டசி வரைக்கும் செய்ய மாட்டேன். இதை நான் இந்த 2025ஆம் ஆண்டு நிறைய இளைய பிள்ளைகள் 30 வயசு அண்மித்த பிள்ளைகள்கிட்ட நான் அனுபவிக்கிற ஒரு மரியாதை குறைவு. இது பிள்ளைகள் அல்ல, பெரியோர் செய்தா என்ன, குழந்தை பிள்ளை செய்தா என்ன, பிள்ளை தான். திருப்பியும் ஆங்கிலத்தில் சொன்னால் அவங்களுக்கு விளங்கும். லேர்ன் டு சே நோ. அம்மா ஒரு உதவி கேட்குறா, சரியா, பொறுங்க வாரன் சொல்லாதீங்க, விடுங்க நான் பிறகு செய்வேன் சொல்லாதீங்க. யூ நெவர் டூ இட். நீங்கள் செய்யவே மாட்டீங்க. அம்மா கேட்குற இந்த பாத்திரத்தை கழுவி வைங்கொண்டு கேட்க, நீங்கள் உங்களோட வேலையை பார்த்துட்டு அம்மா மன்னிக்கணும் இப்போ இயலாதம்மா நான் நாளைக்கு செய்கிறேன். என்ன நடக்குது?
சரி பரவாயில்ல, அவர் சொல்லிட்டு செய்திருந்தா ஒற்றுக்கொள்வேன். ரைட், ஓகே. அப்படி நீங்களும் ஒரு காலம் சொல்லாதீங்க. அம்மா 4 தரம் கூப்பிடுங்கள, ஓய் என்னம்மா கேட்க இல்லை வாரன் பொறுங்கோ, இந்த வார்த்தைகளை தயவு செய்து கைவிடுங்க. இதுதான் மூத்தோர்களுக்கு மதிப்பு கொடுக்குற மிக முக்கியமான தன்மை. குறிப்பாக அம்மாக்கள் அடி வாங்குவார்கள், அப்பாக்கள் செய்ய மாட்டீங்களேன்னா அப்பாக்கள் அடித்து விடுவார்கள், அடிக்கிறது போல நடந்து கொண்டு விடுவார்கள். அம்மா இப்போவும் கேட்குறபடினால சரியா 2 கையிலையும் பிசைஞ்சு போட்டேன்னு இதற்கு எடுத்து ஆப்பிள்ளையண்டு கேட்க அபிராமி அப்போ சொன்ன மாதிரி மூத்தோர்கள் இல்லைத்தானே நான் மொபைலில் இருக்கிறேன், பொறுங்க வாரன் இப்போ இல்லாது நான் பிஸியாக இருக்கிறேன், எனக்கு ஹோம்ஒர்க் இருக்குது என்று சொல்லி கொண்டுரும். செய்யாதீங்க. அம்மா ஏலாதம்மா சாரி, அம்மா அடுத்த பிள்ளைகிட்ட போவார், இல்லை தானே கையை கழுவி போட்டு எடுத்துக்கொள்வார். போய் காட்டாதீங்க. திருமணமாகி வெளியில் போய்க்கலையோ, நீங்கள் ஒரு வேலைக்கு போய்க்கலையோ, உங்களோட உயர் அதிகாரிகள் கேட்டால் அது டெல் யூ லிட்டில் லேட்டர்ன்னு சொல்லாதீங்க. நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நடாமோம் நம்ம சொன்னவர் யூ ஆர் கோயிங் டு சே நோ தான் சொல்ல போகிறீங்க, பட் லேட்டாக சொல்ல போகிறீங்க. ஐ டோன்ட் யூ சே நவ் அண்ட் லீவ் இட். ஒரு வாசம் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு இதை சொல்றேன்னா, நீங்க இப்ப இதை சொல்லி கொண்டிருக்கக்குள்ள இந்த வேலை இடத்துல இந்த முதலாளி ஒரு சனிக்கிழமை இந்த வேலைக்கு கேட்டவன். அப்ப நான் ஓமண்டுட்டு வந்துட்டேன். எனக்கு மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. வீட்டை வந்து என் மகளுக்கு சொன்னேன், அம்மா நான் இப்படி கேட்டவர், எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல, ஓமண்டுட்டு வந்துட்டேன். மனுஷன் ஏதோ அந்தரத்துலதான் என்னட்ட கேட்டு இருக்குது, ஒருக்கா நீங்க போங்கோட்டா மகளும் ஓகேட்டு அவர் போனேன். அவர் போய் வந்தது பிற்பாடுமோன்னா ஒரு நாளும் அவர் சனிக்கிழமையில இந்த வேலைக்கு கேட்டதே இல்லை. அவர் அண்டையில இருந்து புரிஞ்சு கொண்டார். அந்த புள்ள மாட்டன்னு சொல்ல முடியாமல் ஓகேட்டு போய் மகளை அனுப்பி இருக்கு. இனி வரும் காலத்துல இந்த பிள்ளைகிட்ட நான் கேட்க முடியாது. இது அவற்ற பிரச்சனையா சிவாஜினின்ற பிரச்சனையாண்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஓ நீங்களே அவர் என்ன நினைச்சார், அவர் எதை யோசிச்சாருன்னு நீங்க ஏன் அலசுறீங்க? நான் செய்யறது தப்பா தவறா என்றதை தப்பா சரியா என்றதை மட்டும் நான் என்னை பற்றி அலசுறேன். இதைத்தான் நான் சொல்றேன். இதை தொடர்ந்து நான் இதை வருஷங்கள் படிச்சுட்டேன். ஏனென்றா இது பெரிய ஆக்களோட, இந்த வயதொத்தாக்கள், சின்ன ஆக்களோட, குழந்தைகளோட, எந்த வீட்டை வெளியில எல்லாம் நான் நிறைய படிச்சுட்டேன். நீங்கள் எப்படி சொல்றது என்று சொல்றது, நீங்க என்ன அவமதிக்கிறீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியலையன்றதெல்லாம் நடிப்பு, அது நடிப்பு. அதே இடத்துல நீங்க இருக்கிறீங்க. அந்த முதலாளி தொழிலாளியா உங்கள்கிட்ட கேட்கிறார், நீங்கள் ஓமெண்ட் போட்டு பிறகு வந்து மகளை அனுப்புறதண்டேக்கில்ல, சுடும் உங்களுக்கு சுடும். இந்த பிள்ளை அவதியில் இருக்கிறான், இந்த பிள்ளைகிட்ட இனி ஜென்மத்தில் கேட்க மாட்டேன் என்ற ஒரு வெறுப்பு வருமே தவிர, ஒரு நாளும் பாவம் நான் பெரிய ஆள் தான் எனக்கு எப்படி மாட்டேன்னு சொல்லாமல் சிவாஜினி நல்ல பிள்ளை, பண்பாடாக வளர்க்கப்பட்ட பிள்ளைன்னு ஒரு காலம் நாங்கள் நினைக்க மாட்டோம். அது பிள்ளை இல்லை, அது கேட்காம விட்ட ஏனென்றால், இப்போ ஒரு கிழக்கு மாகாண பாசையில் சொல்றேன்டால், இது இத்து போன கேஸ், இதை கேட்கவே கூடாது ஒரு காலமாட்டு. நீங்க நினைக்கிறீங்க இல்லை அவர் எனக்கு மரியாதை வந்து என்ன விளங்கி கொண்டு கேட்காம இருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்னது போய் எப்படி சொல்றதுண்டோ அது வேற விஷயம். கேட்டவர் நீங்க சொல்லலாம், சனிக்கிழமையை தவிர்த்து இன்னும் ஒரு நாள் கேளுங்க, மன்னிக்க வேணும் நான் உடனே மாட்டேன் என்று சொல்றதுக்கு, சனிக்கிழமைகள்ல எனக்கு குடும்பம், எனக்கு அது முக்கியம் என்று சொன்னா அதுக்கு பிறகு அவர் கேட்காம இருக்கிறதா மரியாதை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் பிள்ளைகள் நடந்து கொள்றாங்க. ஏனென்றா மாமா கேட்கிறார் எப்படி மாட்டேன், இது பாமு பிள்ளைகள் மட்டும் இல்லையா, இந்த ஆண்டு கணக்கு வழி பிள்ளைகளோட வேலை செய்து அடுத்து தோல்விகளை சந்திச்சு கொண்டு வாருன்னா, அங்கே பிள்ளைகள் வந்து செய்ய மாட்டினோம். ஆனால் ஆரம்பத்தில் விளங்கி இல்லை, ஆற்றில் இருந்ததே தாங்களாக தானே விரும்பி கேட்டவியல். அப்போ செய்வினமெண்டா இந்த கிழமை அடுத்த கிழமை 2 வீக்ஸ்க்கு அம்மம்மா வாரா, அதுக்கு 3ஆம் கிழமை நான் தொடர்பு கொள்வேன். இப்படியே சொன்ன ஒரு தரமே திரும்பி வேற இல்லை. சில பேர் எனக்கு சாரி எனக்கு இயலாது, ஐம் சாரி இதற்கு மட்டும் கேட்காதீங்கோ என்று கேட்டவியலோடு இன்றைக்கு நான் அன்பா பழகிறேன். தயவுசெய்து பிள்ளையா திணிச்சிடாதீங்க சிவாஜினி அவர்களே. பிள்ளைகளுக்கு இல்லை என்று சொல்ல கற்றுக் கொடுப்பது ஒரு சூழ்நிலையில தான் அப்படியான விடயங்களை செய்கிறது. அது
என்னன்னு சொல்றேன் அதே உங்களோட இப்ப வளர்ற இன்னும் ஒரு குழந்தை வீட்டுல இதையே தானே செய்ய போகுது தானும் அம்மா செய்து நல்ல பேர் வாங்கினவா நானும் செய்யலாமண்டு. இது நான் சும்மா விவாத கதை அல்ல. இது இந்த வார்த்தையை நீங்கள் டொச்சிலேயோ ஆங்கிலத்திலேயோ நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, புத்தகங்களில் படிச்சிருப்பீங்க. லேர்ன் டு சே நோ என்கிறது நாங்கள் பிறக்கக்கு முன்னமே அறிவுரையாக சொல்லப்பட்டிருக்கு உலகத்துக்கு. இல்லை என்று சொல்ல பழகி கொள்ளுங்கள், அதுதான் வாழ்க்கை. இப்போ நீங்கள் இதில் உங்களோட ஆகி பண்ணுறது எனக்கு விருப்பமே இல்லை. ஏனெண்டா என்னையும் சேர்ந்து ஒரு 30 வருஷம் பின்னுக்கு கொண்டே போட போகிறீங்க. இதனால ஏற்கனவே பாதிப்பு நிறைய பேருக்கு உலகத்தில். இது விவாத பொருள் அல்ல. நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன இடியப்பம் புளியை சொல்லி கேட்குறா மாமி, எனக்கு புளிய வராது, அவ பார்க்குறேன் பொறுங்கோ, நான் யூடியூப்பில் பார்த்துட்டு சொல்கிறேன். இதெல்லாம் பதிலா மாமி இடியப்பம் புளிகிறது, ஐயோ விட்டுருங்க என்ன என்று சொல்கிறது சரியா? என்ன நல்லா இருக்குது. ஏனெண்டா மாமிக்கு ஒரு கதவு அடைபடும் போது 100 கதவு துறக்கும். நீங்கள் இல்லைங்கிற போது, நீங்கள் இல்லை என்று சொல்கிற போது எங்களுக்கு 10 பேருக்கிட்ட அணுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். நல்ல பாடம் இல்லை, நம்ப வேண்டாம். நீங்கள் இதை வடிவாக யோசிச்சு கொண்டே வாங்க. உலகத்தில் எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு செய்கிறத, நாங்கள் மெட்டாக்களுக்கு செய்கிறத யோசிச்சு கொண்டு வாங்கோ. அப்போ உங்களுக்கு இது தெரிய வரும். நாம் மட்டும் அடி வாங்க இல்லை, என்னென்னு இந்த சமூகம் புறக்கணிக்குது, இந்த இளைய பிள்ளைகள் ஏன் இவ்வளவு அவமரியாதையாக நடக்கிறார்கள் என்கிறத நிறைய ஆண்டுகள் செய்து இந்த ஆண்டு நிறைய அனுபவிச்சுட்டு இருந்தான். அப்போ சில பெற்றோரிடம் கேட்டிருக்கேன், ஏன் உங்களோட பிள்ளை அப்படி என்று கேட்க, நாங்கள் அப்படி இல்லை, பிள்ளை அப்படி வளர்ந்துட்டா பிள்ளைதானே. அவையில பக்கம் நான் கதைக்குள்ள நான் பாக்குறேன், அவைய ஒரு மட்டுக்குள்ளதான் இருப்போம். இப்படி தங்களை விளந்து எதுவும் செய்ய விரும்ப மாட்டேன். நாங்களே உங்களை விளக்குக்குள்ள கஷ்டப்படுறோம். விருப்பம் இல்லாட்டி விடுங்களேன். உங்களுக்கு வெளியில 100 பிள்ளைல தெரியும் தானே. உங்களோட கம்பெனியில 4 பேர் என்ன செய்தண்டா அவன் அப்படி தன்னை விளந்து வாழ விரும்புறான். இல்லை இப்ப போனா 20 வருஷம் ஒரு இடத்துல வேலை செய்தாள், இன்னும் வேலை கூடிக்கொண்டு வரப்போல அவன் விட்டுட்டு போறானேன்ட்டு நாங்கள் 20 வருஷம் டெயின் போறாய் இல்ல எடுக்க அவனை சொல்றான். என்னண்டா இன்னத்துக்கு வாழ்க்கை ஒரு முறைதான் எனக்கு கிடைக்கும், இதை மிஞ்சி நான் எங்க போய் வாழ போறேன், எனக்கு கிரஷ் நான் போறேன். இல்ல சிவாஜினியர்களே, பாமுகத்தில் இவ்வளவு காலம் இருக்கிறீங்கன்ட்டு எனக்கு சந்தேகம் வருது. இதெல்லாம் பிள்ளைகளுக்கு அம்மா கதைக்கிறதுக்கு என்ன அருகதை இருக்கு அவை இந்த வேலையை பற்றி? நீங்க பிள்ளைகள் அதான் என்ன அது எந்த பிள்ளைய பற்றியும் கதைக்கல, அது என்ன பிள்ளைகளை பற்றி என் கதைக்கிறது இல்ல. பொறுங்கோ, நான் இது கதைச்சால் எனக்கு இப்ப இல்ல சிவாஜினர்களே, ஆரம்பத்துல உருட்டல் சிந்தனை நேரத்துல நான் கேட்ட கேள்வியே நீங்களாக இருக்கிறீங்களா தங்கி இருக்கிறீங்களான்றதான் கேட்டேன் நான் இந்த கேள்வி. இப்ப நீங்க அந்த சிந்தனையே உடைச்சு கதைக்கிறீங்க. நீங்க மற்ற என்னோட வேலை செய்யற மற்ற இளைய பள்ளிகள்கிட்ட கேட்கிறேன் நான். உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது மற்றவன்கிட்ட கேட்கறது? ஒரு சொந்த பிள்ளைகிட்டையும் நீங்க கேட்க முடியாது. அத நீங்களும் கணவன் மனைவியும் கதைச்சு கொள்ளுங்க, பிள்ளைகள்கிட்ட போய் திணிக்காதீங்க. இதுதான் பிரச்சனை எங்களுக்கு. ஈழ போராட்டமும் அதுக்கு முன்னைய காலத்தில் அரசியலும் எங்களுக்கு கற்றுத்தந்த மிகப்பெரிய பலவீனம் இதுதான். புருஷனில் பஞ்சாதி இன்வால்வ் பண்ணுறது, பஞ்சாதியில் புருஷன் இன்வால்வ் பண்ணுறது, பெற்றோர்கள் அம்மா அப்பா பிள்ளைகளில் தலையிடுறது. நமக்கு என்ன, எந்த பிள்ளை போய் விழுந்தெழும்பி அடி வாங்கி கால் முறிஞ்சு வந்தா உண்டு பிரச்சனை. நானா சொன்னேன், நான் சொல்லி பிள்ளை விழுந்தா? நன்றி வணக்கம். என்னை போயிட்டு எனக்கு உஷார் தர பாருங்கோ. அதுக்காக நான் சொல்ல வேணாம்னு சொல்ல இல்லை. இதுக்கு ஆராய்ச்சி எல்லாம் முடிஞ்ச கரையை திருப்பி ஆராய்ச்சி பண்ண தொடங்குறீங்கன்ற போது சலிப்பாக இருக்கிறது எனக்கு. சரி, பார்க்கக்குள்ள நீங்க வைங்க, நாங்க தனித்தனி ஆக்கள்லாம் கதைக்கிறோம். நாங்கள் இதுல கதைச்சது சிவாஜினியும் நடாமோகனும், எங்களுக்கு மெட்ராக்கண்ட கதை தேவையில்லை. இது நீங்கள் இதே
மொழிநாள் பொன்மாலை பொழுதுக்கு 5 இளைய பிள்ளைகள் வளர்ந்தாக்கள் இந்த காட்டில் இருந்தாக்களும் இல்லாதாக்கிட்ட கொடுத்து போட்டு இந்த முறை நான் வந்து போக போகிறேன்னு முடிவெடுத்துட்டு எனக்கு ஜனவரி மாதம் நிறைவில் உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க எனக்கு. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். ஓகே, கொஞ்சம் நேரம் போயிட்டுது. பிள்ளைகளோடைய நிறைய நேரம் வச்சிருக்க மாட்டேன், விடுவேன் என்று சொன்னேன்னா கடைப்பிடிக்க பார்ப்போம். இப்போது ரஜினி அவர்கள் இன்று நேரத்தை கடைப்பிடிங்கோ, அரை மணித்தியாலமா. 2